And praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் ரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்க ஒவ்வொருவரும் நாங்கள் வாழ்த்துகின்றோம். ಕರ್ತನ ರಕ್ಷಕನಾಗಿರುವಂತಹ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಒಂದು ಬೆಳಿಗ್ಗೆ ಸಮಯದಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಬಂದಿರುವಂತಹ ಎಲ್ಲರನ್ನ ನಾವು ಆಹ್ವಾನಿಸುತ್ತೇವೆ. 7 மாதம் முடிந்து இந்த 8வது மாதத்துடைய இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில தேவனுடைய பாதத்துல வந்து ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். 7 ತಿಂಗಳು ಮುಗಿಸಿ ಒಂದು 8ನೇ ತಿಂಗಳಿನ ಮೊದಲನೇ ವಾರದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಕೂಡಿ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರು ನಮಗೆ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. முக்கியமாக நம்மளுடைய இந்த 21 நாள் உபவாச ஜெபம் நடந்து கொண்டிருக்கின்ற நாட்கள்ல இந்த உபவாசத்தோடு இந்த நாளிலும் நாம் தேவனுடைய பாதத்தில் வர கர்த்தர் உதவி செய்தபடினால ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். ವಿಶೇಷವಾಗಿ ಒಂದು 21 ದಿವಸದ ಒಂದು ಉಪವಾಸ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಕೂಡಿ ಬರುವುದಕ್ಕೆ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಒಂದು ಕೃಪೆಗಾಗಿಯೂ ಸಹ ನಾನು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರನ ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. செய்திக்குள்ள போகிறதுக்கு முன்பாக ஒரு விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். ಸಂದೇಶಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಒಂದು ವಿಷಯವನ್ನ ಹೇಳುವುದಕ್ಕೆ ನಾನು ಬಯಸುತ್ತೇನೆ. சங்கீதம் 8:2ல வாசிக்கும் பொழுது ಕೀರ್ತನೆ 8:2 ನಾವು ಓದುವಾಗ Psalms 8:2 ஆக்சுவலி தமிழ்ல அந்த வசனத்தை கொஞ்சம் வித்தியாசமா எழுதப்பட்டிருக்கிறது. கன்னடால வாசிக்க முடியுமா? ஆ ஆ ஆ ஆ Amen. Hallelujah. Hallelujah. அப்படின்னா சத்துருக்களுடைய பல அவங்கள வந்து செயலிழக்க செய்ய ஆண்டவர் வந்து யாரை பயன்படுத்துறாருன்னா ಶತ್ರುಗಳ ಒಂದು ಮುಯಿ ತುರಿಸಿಗೆಗೆ ದೇವರು ಯಾರನ್ನ ಉಪಯೋಗಿಸ್ತಾರೆ ಎಂಬುದನ್ನು ನೋಡುವಾಗ சிறு பிள்ளைங்கள ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மகன் வந்து பாடும்பொழுது ஐ ஃபெல்ட் அந்த அனாயிண்டிங் ஆன் ஹிம். அவன் மேலே கர்த்தர் வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். ಚಿಕ್ಕ ಹುಡುಗನು ಬಂದು ಹಾಡುವಾಗ ಕರ್ತನು ಆತನ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವಂತಹ ಒಂದು ಅಭಿಷೇಕವನ್ನು ಅನುಭವಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಯಿತು. சிறு பிள்ளைங்களோட வாயிலிருந்து கர்த்தர் துதியை கொண்டு வருவதன் மூலமாக சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்கள். ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳ ಬಾಯಿಂದ ಸಾಕ್ಷಿಗಳನ್ನ ತರುವುದರಿಂದ ಕರ್ತನೇನು ಮಾಡ್ತಾನೆ, ಶತ್ರುಗಳನ್ನ ಒಡೆದು ಹೋಗಿಸುವಂತ ಮಾಡ್ತಾನೆ. I really appreciate the parents. ನಾವು ಒಂದು ತಂದೆ ತಾಯಿಯರನ್ನ ನಾನು ತುಂಬಾ நான் அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா அவங்க போடுற இந்த இன்புட்ஸ், இந்த சிறு வயதில் அவங்க போடுற இன்புட்ஸ், ஏன்னா பேரண்ட்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ். எப்பொழுதுமே அவங்க போடுற அந்த இன்புட்ஸ் தான் அவங்க வளரும்போது அது வந்து பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ಪೋಷಕರಿಗೋಸ್ಕರ ಸ್ತೋತ್ರನ ಹೇಳುತ್ತೇನೆ. ಆ ಪೋಷಕರು ಹಾಕುವಂತ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯಗಳು ಸಹ ಬೆಳೆದು ಬರುವಾಗ ಅವರಿಗೆ ಏನಾಗುವಂತದ್ದಾಗಿದೆ, ಅದು ಫಲವನ್ನು ಕೊಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದು ಇರುವಂತದ್ದು. I pray and I wish that அவன் கர்த்தருக்குள்ள அவன் வளர்ந்து தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கின்ற ஒரு தீர்க்கதரிசியாக எழும்புவாங்கன்னு சொல்லி அவனை நான் வாழ்த்துகின்றேன். ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ, ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ಅದನ್ನ ಬಯಸುವಂತನಾಗಿದ್ದೇನೆ. ಕರ್ತನಲ್ಲಿ ಬೆಳೆದು ಬರುವಂತ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಪ್ರವಾದಿಯಾಗಿ ಆ ಹುಡುಗನು ಬರಲಿ ಎಂಬುದಾಗಿ. Amen. Hallelujah. Hallelujah. இந்த உபவாச நாட்கள் இருக்கும்போது நம்மளுடைய ஒரு ஜெபம் என்னவாக இருக்கணும்னா அடுத்த தலைமுறையை கர்த்தர் எழுப்ப வேண்டும். ಈ ಒಂದು ಉಪವಾಸ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಇರುವಾಗ ನಮ್ಮ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಏನಾಗಿರಬೇಕು ಎಂದು ನೋಡುವಾಗ ನಂತರದ ಒಂದು ಸಂತತಿಯನ್ನು ದೇವರು ಎಬ್ಬಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. சபை இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு இருக்கணும்னா அடுத்த தலைமுறை கர்த்தருக்காக எழும்பணும். ಸಭೆ ಈ ದಿವಸದಲ್ಲಿ ಇದೆ, ಆದ್ರೆ ನಾಳೆ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ಅದು ನಂತರದ ಒಂದು ಸಂತತಿ ಎದ್ದೇಳಬೇಕು. அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட? நம்ம கிட்ட தான் இருக்குது. ಅದರ ಒಂದು ಕರ್ತವ್ಯ ಯಾರ ಕರಗಳಿದೆ ಎಂಬುದನ್ನು ನೋಡುವಾಗ ನಮ್ಮ ಕರಗಳಿದೆ. விசுவாசத்துல வளர்வதும் வளராமல் இருப்பதற்கும் காரணம் நம்மதான். ಅವರು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಯುವುದಕ್ಕೂ ಬೆಳೆಯದೇ ಇರುವುದಕ್ಕೂ ಕಾರಣರು ನಾವೇ ಆಗಿರುತ್ತೆ. ಅದರ ಸಭೆயாக இந்த 21 நாள் உபவாசத்துல நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவரே அடுத்த தலைமுறையை எழுப்ப எங்களை பயன்படுத்துங்க. Lord, let me influence and impact the next generation, oh Lord. ಈ ಒಂದು ಉಪವಾಸ ದಿವಸದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಹೀಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ, ನಂತರದ ಒಂದು ಸಂತತಿಯು ಎದ್ದೇಳುವುದಕ್ಕೆ ನಾನು ಒಂದು ಪ್ರಭಾವ ಬೀರುವಂತನಾಗಿಯೂ ನನ್ನಿಂದ ಅದು ಏನು ಮಾಡಪಡಬೇಕು ಅವರಿಗೆ ಸಹಾಯವಾಗಿರಬೇಕೆಂಬುದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳೋಣ. Amen. Hallelujah. Hallelujah. ஒரு மனிதன் அவன் செய்யாத ஒரு குற்றத்திற்காக ஒரு சிறைச்சாலையில் பல ஆண்டுகள் சிறையில் இருந்தான். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಆತನು ಮಾಡದೇ ಇರುವಂತ ತಪ್ಪಿಗೋಸ್ಕರ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಕೆಲವು ವರ್ಷ ಆತನು ಇರುವಂತನಾಗಿದ್ದಾನೆ. நமக்கு தெரியும் இன்னைக்கு சிறைச்சாலையில் வந்து நிறைய பேர் வந்து அவங்க செய்யாத தப்புக்கு வந்து ஜெயிலில் இருக்கிறாங்க. இன்னைக்கு ಈ ದಿವಸ ನೋಡಬಹುದು, ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಅವರು ಮಾಡದೇ ಇರುವಂತ ಎಷ್ಟೋ ತಪ್ಪುಗಳಿಗೆ ಅವರು ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ, ಆ ಒಂದು ಸೆರೆಮನೆ ವಾಸವನ್ನ ಅನುಭವಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதே போல இவன் வந்து அவன் தப்பு செய்யல, ஆனா அவன் வந்து சிறைச்சாலையில் போய் இருந்தான். ಆದ್ರೆ ಈ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಅದನ್ನು ತಪ್ಪು ಮಾಡಲಿಲ್ಲ, ಆದರೂ ಆ ಒಂದು ಸೆರೆಮನೆಯನ್ನ ಅವನು ಅನುಭವಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அதுக்கப்புறம் பல ஆண்டுகளுக்கு பிறகு
ನಂತರ ಹಲವು ವರ್ಷಗಳ ನಂತರ அப்படின்னா அந்த லீகல் பேட்டில் அந்த சட்டத்தோடு யுத்தம் செய்து அவன் வக்கீலெல்லாம் வச்சு எப்படியோ என்னமோ பண்ணி கடைசியில் இவன் மேலே உள்ள நியாயம் நிரூபிக்கப்பட்டது. ಆತನೇನು ಮಾಡ್ತಾನೆ, ಕಾನೂನಿನಲ್ಲಿ ಎಲ್ಲ ವಿಧವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೋರಾಟ ಮಾಡಿ ಆತನೇನು ಮಾಡ್ತಾನೆ, ತನ್ನ ಮೇಲಿರುವಂತಹ ಒಂದು ನ್ಯಾಯವನ್ನ ಆತನ ದೊರಕಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அவன் நிரபராதி என்று சொல்லி நீதிமன்றம் கோர்ட் வந்து தீர்மானித்து அவனுக்கு நியாயம் செய்தது. ಆ ಕೋರ್ಟ್ ಕಚೇರಿ ಏನ್ ಮಾಡುವಂತದ್ದಾಗಿದೆ, ಆತನು ನಿರಪರಾಧಿ ಎಂಬುದಾಗಿ ಆತನನ್ನ ತೀರ್ಮಾನಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. அவன் நல்ல நாள் விடுதலையோடு வந்து தன்னுடைய நண்பர்களோடும் குடும்பத்தோடும் சேர்ந்து சந்தோஷித்தான். ಆತನು ತನ್ನ ಸಂತೋಷದಿಂದ ಬಂದು ತನ್ನ ಕುಟುಂಬದೊಟ್ಟಿಗೂ ಆತನೇನು ಮಾಡುವಂತಾನೆ, ತನ್ನ ಒಂದು ಸ್ನೇಹಿತರೊಟ್ಟಿಗೂ ಆತನು ಇರುವಂತನಾಗಿದ್ದಾನೆ. ஆனா வீட்டுக்கு வந்த பிறகு, ಆದ್ರೆ ಮನೆಗೆ ಬಂದ ನಂತರ ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு நடந்தது. ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವಾದಂತ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು ತನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದೆ. என்னன்னா காலையில் 5 மணிக்கு, ಏನಿದೆ ಬೆಳಿಗ್ಗೆ 5 ಗಂಟೆಗೆ 5 மணிக்கு கரெக்டா அந்த சிறைச்சாலையில அந்த பெல் ரிங் அடிக்கிறது போல 5 மணிக்கு பெல் ரிங் அவனோட மனதுக்குள்ள அவன் கேட்டு 5 மணிக்கு எந்திரிச்சிருவான். ಆ ಒಂದು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು 5 ಗಂಟೆಗೆ ಗಂಟೆ ಹೊಡಿತಾ ಇದೆಯೋ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ತನ್ನ ಒಂದು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಅದು ಬರುವಾಗ ಆತನೇನು ಮಾಡ್ತಾನೆ, 5 ಗಂಟೆಗೆ ಎದ್ದೇಳುವಂತ. 7 மணிக்கு சாப்பாடு நேரத்துக்கு தட்டை எடுத்துக்கிட்டு வந்து அப்படி லைன்ல நிக்கிறது போல இப்படி வந்து நிக்கிறான். 7 ಗಂಟೆಗೆ ಸರಿಯಾಗಿ ಒಂದು ತಟ್ಟೆಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಊಟಕ್ಕೆ ಬರುವ ಪ್ರಕಾರ ಆತನು ಬರುವಂತನಾಗಿದ್ದಾನೆ. அவங்க வீட்டில் இருந்தா அவனுடைய மனைவி கிட்டேயே நான் வீட்டை விட்டு வெளியில போலாமா, இந்த ரூமை விட்டு வெளியில போலாமா அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்க ஆரம்பிச்சான். ತನ್ನ ಮನೆಯಲ್ಲಿರುವಂತಹ ಪತ್ನಿಯ ಬಳಿಯಲ್ಲೇ ನಾನು ಮನೆಯಿಂದ ಹೊರಗಡೆ ಹೋಗಬಹುದಾ ಅಥವಾ ಕೋಣೆಯಿಂದ ಹೊರಗಡೆ ಹೋಗಬಹುದಾ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಅಲ್ಲಿ ಪರ್ಮಿಷನ್ ಅನ್ನ ಕೇಳಿದ. சின்ன சின்ன தீர்மானங்கள் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கும் ஒரு பயங்கர ஒரு கன்ஃபியூஷன், ஒரு மாதிரி தெளிவில்லாமல் அவன் இருந்தான். ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಒಂದು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಆತನು ಏನು ಮಾಡುವಂತನಾಗಿದೆ, ಒಂದು ಗಲಿಬಿಳ್ಳವನಾಗಿ ಕಾಣಿಸಲ್ಪಡುತ್ತಿದ್ದಾನೆ. அவனுடைய சரீரம் அந்த சிறைச்சாலையில அந்த ஜெயில இருந்து வெளியில வந்தாலும், ಆತನ ಶರೀರ ಒಂದು ಸೆರೆಮನೆಯಿಂದ ಹೊರಗಡೆ ಬಂದರೂ ಸಹ அவன் மனசுல இருந்து வெளியில வரல. ಆತನ ಒಂದು ಮನಸ್ಸಿನಿಂದ ಅದು ಹೊರಗಡೆ ಬರಲಿಲ್ಲ. அப்போ அவனை வந்து ஒரு கவுன்சிலர்ட்ட கூட்டி போனாங்க. ಅವಾಗ ಆತನನ್ನ ಒಬ್ಬ ಕೌನ್ಸಿಲರ್, சைக்காலஜி படிச்ச ஒரு கவுன்சிலர் கிட்ட கூட்டி போனாங்க. ಸೈಕಾಲಜಿಸ್ಟ್ ಓದಿದಂತ ಒಂದು ಕೌನ್ಸಿಲರ್ ಬಳಿಯಲ್ಲಿ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. அந்த கவுன்சிலர் சொன்னாங்களா, ಅವರು ಹೇಳಿದರಂತೆ, you are no longer in the prison. நீ வந்து இன்னும் சிறைச்சாலையில இல்ல, ನೀನು ಇನ್ನು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲ. You are not inside the prison, ನೀನು ಆ ಒಂದು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲ, but the prison is inside you. ಆದರೆ ಆ ಒಂದು ಸೆರೆಮನೆ ನಿನ್ನಲ್ಲಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. Amen. ಆಮೆನ್. சிறைச்சாலைக்குள்ள நீ இல்ல, அந்த ஜெயிலு உனக்குள்ள இருக்குதுன்னு சொன்னாங்க. ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ನೀನಿಲ್ಲ, ಆ ಸೆರೆಮನೆ ನಿನ್ನೊಳಗೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நடந்தது. ಇದೇ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೂ ಸಹ ನಡೆದಿತ್ತು. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்தார்கள். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು 430 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಐಗುಪ್ತ ದೇಶದ ಒಂದು ಗುಲಾಮತನದಲ್ಲಿ ಜೀವಿಸಿದರು. ஆண்டவர் மோசேயின் ஒரு தலைவரை எழுப்பி, ದೇವರು ಮೋಶೆ ಎಂಬ ಒಂದು ನಾಯಕನನ್ನು ಎಬ್ಬಿಸಿ அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்தார். ಅದ್ಭುತ ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ಐಗುಪ್ತ ದೇಶದ ಒಂದು ಗುಲಾಮತನದಿಂದ ಆತನನ್ನು ಹೊರಗಡೆ ತಂದರು. அப்படின்னா அந்த 40 ஆண்டுகள் அந்த பிரயாணத்திலேயோ, ಆ ಒಂದು 40 ವರ್ಷದ ಒಂದು ಪ್ರಯಾಣದಲ್ಲಿಯೂ ಸಹ நிறைய அற்புதங்கள், ಹಲವು ಅದ್ಭುತಗಳು. செங்கடலை கடந்தார்கள், ಕೆಂಪು ಸಮುದ್ರವನ್ನು ಅವರು பரலோகத்திலிருந்து மன்னாவை சாப்பிட்டார்கள், ಪರಲೋಕದ ಒಂದು ಮನ್ನವನ್ನು ಅವರು ಸೇವಿಸಿದರು, கண்மலையிலிருந்து தண்ணீரை குடித்தார்கள், ಬಂಡೆಯಿಂದ ನೀರನ್ನ தேவனுடைய மகிமையை கண்டார்கள், ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಂಡರು. ஓகே, பகல்ல மேக சமமாகவும் இரவுல அக்னி சமமாகவும் தேவன் அவர்களோடு இருந்தது. அவங்க they were able to see visibly that the presence of God was with them. ದೇವರ ಒಂದು ಮಹಿಮೆನ ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗಿ ಏನ್ ಮಾಡೋಕೆ ಸಾಧ್ಯವಾಯಿತು, ಅವರು ಕಂಡಂತಕ್ಕಾಗಿತ್ತು. ಆದರೆ அதிசயம் என்னன்னா, அதிசயம்னு சொல்லக்கூடாது, ஒரு பயங்கரமான ஸ்ட்ரேஞ்ச் திங் என்னன்னா, ಒಂದು ವಿಶೇಷವಾದ ಕಾರ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ, ಆದರೆ ಭಯಂಕರವಾದ ಒಂದು ವಿಚಿತ್ರ ಕಾರ್ಯ பார்த்து ಅನುಭವಿತ அந்த சந்ததி, ಇದೆಲ್ಲವನ್ನ ನೋಡಿ ಅನುಭವಿಸಿದಂತ ಆ ಒಂದು ಸಂತತಿ ವನಾಂತರದಲ್ಲೇ ಮಡಿந்து போனார்கள். ಆ ಒಂದು ಅರಣ್ಯದಲ್ಲಿಯೇ ನಾಶವಾಗಿ ಹೋದರು. They were not able to enter into the land of Canaan. கானான் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள அவங்க நுழைய முடியல. ಆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂತ ಆ ಒಂದು ದೇಶದಲ್ಲಿ ಅವರು ಪ್ರವೇಶಿಸಲಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. ಯಾಕೆ? இஸ்ரவேல் ஜனம் எகிப்திலிருந்து விடுதலை செய்யப்பட்ட they defeated or they delivered
the Egypt. They were delivered from the Egypt. ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಅವರು ಬಿಡುಗಡೆನ ಹೊಂದಿಕೊಂಡು ಬಂದರು. ஆனா உள்ளுக்குள்ள தோற்கடிக்கப்பட்டிருந்தார்கள். ಆದ್ರೆ ಒಳಗಡೆ ಅವರು They were ಸೋಲ್ತಾ ಇದ್ದರು. defeated within. ಆದ್ರೂ ಒಳಗಡೆ ಅದರಿಂದ ಸೋಲನ್ನು ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದರು. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலயோ நம்மளோ சில ஆண்டவர் நம்மளை விடுதலை செய்திருக்கிறார். ಈಗ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲೂ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ದೇವರು பாவத்திலிருந்து விடுதலை செய்திருக்கிறார். ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனா ಆದ್ರೆ இன்னைக்கு நம்மளுடைய மனோபாவங்கள்ல, ಆದ್ರೆ ಇನ್ನು ನಮ್ಮ ಒಂದು ಮನೋಭಾವನೆಗಳಲ್ಲಿ, நம்மளுடைய அவிசுவாசத்துல, ನಮ್ಮ ಒಂದು ಅಪನಂಬಿಕೆಗಳಲ್ಲಿ, நம்மளுடைய கலகங்கள் இன்னும் நம்மளுடைய இருதயத்தில் இருப்பதனால நாம் இன்னும் தோற்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ಕೆಲವು ಕಲಹಗಳು ಇನ್ನೂ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ ನಾವು ಸೋಲುಗಳನ್ನು ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. எபிரேய நிருபத்துல அந்த பகுதியை தான் எபிரேயர் அழகாக அவர் அதை பேசுகின்றார். ಇಬ್ರಿಯ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಆ ಒಂದು ಭಾಗವನ್ನೇ ತುಂಬಾ ಸುಂದರವಾಗಿ ಅಲ್ಲಿ உங்களுடைய வேதாகமத்தை எபிரேயருக்கு எழுதின நிருபத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். ನಿಮ್ಮ ಸತ್ಯವೇದವನ್ನ ಇಬ್ರಿಯರು ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆಗೆ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. 3ஆம் அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ. ஆக்சுவலி 7ல இருந்தே அது சொல்லப்பட்டுகிறது. ಅಲ್ಲಿ 7ರಿಂದನೇ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆனா 16ல இருந்து 19 வாசிங்க. ಆದ್ರೆ 16ರಿಂದ 19 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುವಾಗ ஓகே, யாராவது சத்தமா வாசிக்கிறீங்களா கன்னடால? 16ல இருந்து 19 வரைக்கும். ஆ ஆ ஆ ஆ ம் 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 ஹalleluya. Hallelujah. ஆதலால் அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் என்ன பண்ணலையா? அந்த இளைப்பாறுதலுக்குள்ள போய் ಅವರೊಂದು சேரவில்லை. ಅಪನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ಅವರು ಏನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ, ಆ ಒಂದು ವಿಶ್ರಾಂತಿಯಲ್ಲಿ ಸೇರುವುದಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. அப்போ இந்த இடத்துல எபிரேய நிருபத்துல அவங்க அந்த 7ஆம் வசனத்துல இருந்தே நம்ம படிக்கும் பொழுது அவங்க அந்த இளைப்பாறுதலுக்குள்ள போகாமல் இருப்பதற்கான காரணங்களை பேசிக்கிட்டு வராரு. ಈ ಒಂದು ಅಧ್ಯಾಯದ 7ನೇ ವಾಕ್ಯದಿಂದಲೇ ಓದುತ್ತಾ ಬರುವಾಗ ಆ ಒಂದು ವಿಶ್ರಾಂತಿಯಲ್ಲಿ ಸೇರದೇಕಿರುವಂತ ಕೆಲವು ಕಾರಣಗಳನ್ನ ಅಲ್ಲಿ ಬರೆದಿರುವುದನ್ನ ನಾವು ನೋಡಬಹುದು. ஆண்டவர் விடுவித்தார், ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದರು. ஆனா அவங்க உள்ளுக்குள்ள விடுவிக்கப்படவில்லை. ಆದ್ರೆ ಅಂತರದಲ್ಲಿ ಅವರು ಬಿಡುಗಡೆನ ಹೊಂದಿರಲಿಲ್ಲ. இந்த நாள்ல இந்த செய்தியின் தலைப்பு இதுதான். ಈ ಒಂದು ದಿನದ ಒಂದು ಸಂದೇಶದ ಒಂದು எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டும் உள்ளுக்குள் தோற்கடிக்கப்பட்டவர்கள், ಐಗುಪ್ತದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿದರೂ ಸಹ ಅಂತರದಲ್ಲಿ ಇನ್ನು ಸೋಲನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತಾರೆ. delivered from Egypt, defeated within. ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿದರೂ ಸಹ ಅಂತರದಲ್ಲಿ ಇನ್ನು ಸೋಲನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತಿರುವವರು. 5 காரியங்கள் இந்த பகுதியில் இவங்க தோற்கடிக்கப்பட்டதுக்கான காரணத்தை நம்ம பார்க்கின்றோம். 5 ಭಾಗಗಳನ್ನ 5 ಕಾರ್ಯಗಳನ್ನ ಇವರು ಸೋಲಿಸಲ್ಪಟ್ಟದನ್ನ ನಾವು ನೋಡಬಹುದು. முக்கியமா இந்த எபிரேய நிருபத்திலிருந்து நம்ம படிக்கும்போது 5 முக்கியமான காரியங்கள் சொல்லப்படுகின்றது. ಮುಖ್ಯವಾಗಿ ಒಂದು ಪತ್ರಿಕೆಯಿಂದ ಓದುವಾಗ 5 ಮುಖ್ಯ ಕಾರ್ಯಗಳು ಅಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அது மட்டும் குயிக்கா நம்ம பார்த்துட்டு நம்ம சோதித்து பார்க்க போகின்றோம். ನಂತರವಾಗಿ ವೇಗವಾಗಿ ಇದನ್ನು ನೋಡಿ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಪರೀಕ್ಷಿಸಲಿಕ್ಕೆ கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிறார். ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ எத்தனை பேர் சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳುವುದಕ್ಕೆ என்னை ஆண்டவர் விடுவித்திருக்கிறார். ನನ್ನ ದೇವರು ಬಿಡುಗಡೆ பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, சாபத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, ಶಾಪದ ಗುಲಾಮತನ God has delivered me, என்னை விடுவித்திருக்கிறார். ದೇವರು ನನ್ನನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஆனா நம்மளுடைய இலக்கு எங்க? ಅದೇ ನಮ್ಮ ಒಂದು ಗುರಿ ಏನಾಗಿದೆ? நித்திய வாழ்க்கை. ಅದು ನಿತ್ಯದ ಒಂದು அந்த ಜೀವನ, நித்திய கானான். ನಿತ್ಯ ಕಾನಾನ್. We have to enter into the eternity. ನಾವು ಆ ಒಂದು ನಿತ್ಯ ಕಾನದಲ್ಲಿ ಹೋಗಬೇಕಾಗಿದೆ. ஆனா ಆದರೆ நம்மளோட வாழ்க்கை இன்னைக்கு 40 ஆண்டுகள் அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருந்தது போல நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நித்தியத்திற்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். 40 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಜೀವಿಸಿದ ಪ್ರಕಾರ ನಾವು ಸಹ ಇನ್ನೂ ಒಂದು ನಿತ್ಯದ ನೇರವಾಗಿ ನಡೆಯುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. இந்த வருடங்கள்ல, ಈ ಒಂದು ವರ್ಷಗಳಲ್ಲಿ நம்மளுடைய அந்த மனோபாவம் மாறி இருக்கிறதா? ನಮ್ಮ ಒಂದು ಮನೋಭಾವನೆಗಳು ಬದಲಾಗಿದೆಯಾ? அந்த எகிப்தின் அந்த வாழ்க்கை தனங்கள் மாறி இருக்கிறதா? ಐಗುಪ್ತ ದೇಶದ ಒಂದು ಜೀವನದ ಒಂದು ಮಟ್ಟಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಬದಲಾಗಿದೆಯಾ? அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகின்றோம். ಅದನ್ನೇ ಈ ದಿವಸದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಲಿಕ್ಕೆ. What are the things that affected the people of Israel to enter into the land of Canaan or enter the rest? எந்தெந்த காரியங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இளைப்பாறுதல், அந்த கானானின் இளைப்பாறுதலுக்குள்ள சென்று அடைய தடையாக இருந்தது என்பதை குறித்து நம்ம பார்க்க ಕಾರ್ಯಗಳು போகிறோம். ಆ ಒಂದು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ಕಾನಾನ್ ದೇಶವನ್ನು ಪ್ರವೇಶಿಸಲಿಕ್ಕೆ ಆಗದೆ ಕೆಲವು ಕಾರ್ಯ ತಡೆಯಾಗಿತ್ತು ಎಂಬುದನ್ನು ನಾವು ನೋಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. சில நேரங்களில் பெரிய பெரிய விஷயங்களை நம்ம ஜெயிச்சிருவோம். ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ವಿಷಯಗಳನ್ನು ನಾವು ಜಯಿಸುವಂತರಾಗಿದ್ದೇವೆ.
little things. ಆದ್ರೆ ಚಿಕ್ಕ ವಿಷಯಗಳು, சின்ன சின்ன விஷயங்கள். ಚಿಕ್ಕ ವಿಷಯಗಳು. நம்ம சில நேரத்துல நம்ம என்ன நினைப்போம், ಕೆಲವು ಸಮಯ ನಾವೇನು ಎನಿಸ್ತೇವೆ ಗೊತ್ತಾ, இதெல்லாம் வந்து ஆண்டவர் கண்டுக்க மாட்டாரு. ಇದೆಲ್ಲ ದೇವರು ನೋಡುವುದಿಲ್ಲ. God will not bother about these things. ದೇವರು ಇದರ ಕುರಿತಾಗಿ ಆತನು ಪರಿಗಣಿಸುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. பட் ஆண்டவர் வந்து நம்மள வந்து எப்படி எதிர்பார்க்கிறார் தெரியுமா? ಆದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಯಾವ ರೀತಿ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಗೊತ್ತಾ? இயேசு கிறிஸ்து சொல்றார் பாருங்க, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಹೇಳುವ ಪ್ರಕಾರ மத்தேயு 5ஆம் அதிகாரத்தோட கடைசி வசனத்தை வாசிங்க. ಮತ್ತಾಯ 5ನೇ ಅಧ್ಯಾಯದ ಕೊನೆಯ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, ಆದುದರಿಂದ ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನಿಮ್ಮ ತಂದೆಯು ಯಾವ ದೋಷವೂ ಇಲ್ಲದವನಾಗಿರುವಂತೆ ನೀವು ದೋಷ ಇಲ್ಲದವರಾಗಿ. ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவர் எப்படி நம்மளை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ ಗೊತ್ತಾ? ஆக்சுவலி கன்னடால தோஷம் இல்ல, தோஷம் இல்லாதவர்களாக. தமிழ்ல வந்து பூரண சற்குணர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ತಮಿಳು ಭಾಷೆಯಲ್ಲಿ ಪೂರ್ಣ ಸತ್ಪುರುಷರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ. ஆனா இங்கிலீஷ்ல வந்து பர்ஃபெக்ட். ಆದರೆ ಇಂಗ್ಲಿಷ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಪರಿಪೂರ್ಣತೆ ಎಂಬುದಾಗಿ, be perfect ನೀವು ಪರಿಪೂರ್ಣರಾಗಿರಿ ಎಂಬುದು, as your heavenly father is perfect. ನಿಮ್ಮ ಪರಲೋಕದ ತಂದೆಯು ಪರಿಪೂರ್ಣನಾಗಿರುವ ಪ್ರಕಾರ. நம்ம எல்லாரும் அந்த பெர்ஃபெக்ஷனுக்கு நேராக தான் இன்னைக்கு நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ನಾವೆಲ್ಲರೂ ಆ ಒಂದು ಪರಿಪೂರ್ಣತೆಯ ನೇರಕ್ಕೆ ನಾವೇನ್ ಮಾಡ್ತಿದ್ದೇವೆ, ಓಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. அதனால இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், what hindered, என்ன காரியங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்துக்குள்ள போய் சேர விடாமல் தடை செய்த முக்கியமான காரியங்கள் என்பதை பார்க்கலாம். ಆದ್ರಿಂದ ಈ ಒಂದು ಅಧ್ಯಾಯದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಯಾವ ವಿಷಯಗಳು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನ ಒಂದು ಪ್ರವೇಶಿಸಲಿಕ್ಕೆ ಆಗದೇ ಇರುವಂತ ತಡೆಗಟ್ಟಲ್ಪಟ್ಟಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೋಡಲಿಕ್ಕಿದ್ದಾವೆ. ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த பகுதியை நான் தியானிச்சது வந்து எப்போனா, இங்க ஏர்லி மார்னிங் ப்ரேயர் கான்ஃபரன்ஸ் கால்ல நடந்துட்டு இருக்குது. ಈ ಒಂದು ವಿಷಯವನ್ನ, ಈ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಯಾವ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಧ್ಯಾನಿಸಿದ್ದೇವೆ ನೋಡುವಾಗ, மற்றவங்களை உற்சாகப்படுத்துவதற்காக இதை சொல்றேன். நான் ಇದನ್ನ ಪ್ರೋತ್ಸಾಹಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರ ಇದನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. நாங்க போன ஆண்டு முழுவதுமாக கிட்டத்தட்ட இந்த வருஷத்துல பாதி வரைக்கும் எபிரேய நிருபத்திலிருந்து வசனமா தியானித்தோம். ಈ ಒಂದು ವರ್ಷದಲ್ಲಿ ಅರ್ಧ ಭಾಗ ನೋಡುವಾಗ ಒಂದು ಇಬ್ರಿಯ ಭಾಷೆ, ಇಬ್ರಿಯ ಪತ್ರಿಕೆಯನ್ನು ನಾವು more than ஒரு 7-8 months ஹீப்ரூஸ் தியானிச்சிருப்போம்ல. ஒரு 7-8 மாதங்கள் every Tuesday நான் மெசேஜ் கொடுக்கும்போது we were meditating on verse by verse மெடிடேட் பண்ணோம். ಎಲ್ಲ ಮಂಗಳವಾರ ಅಣ್ಣವರು ಸಂದೇಶವನ್ನು ಕೊಡುವಾಗ ವಾಕ್ಯವಾಗಿ ಅದನ್ನು ಕುರಿತಾಗಿ ಧ್ಯಾನಿಸಿದೆವು. ரியலி இந்த அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் ಸಿದ್ಧತೆ ಮಾಡುವಾಗ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿದ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು. இப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். ಈಗ ಯೆಶಾಯನು ಬರೆದಂತ 2 அதிகாரம் முடிந்து 3வது அதிகாரத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறோம். ಎರಡನೇ ಒಂದು ಪುಸ್ತಕ ಅಧ್ಯಾಯವನ್ನು. அதனால I encourage people, யாராவது நீங்க வந்து காலையில 5 மணிக்கு பிரேயர் எவ்ரிடே மண்டே டு சாட்டர்டே நமக்கு பிரேயர் நடக்குது. சாட்டர்டே இருக்குல்லக்கா, மண்டே டு சாட்டர்டே பிரேயர்ஸ் இருக்குது மார்னிங் 5. அதனால இந்த கான்ஃபரன்ஸ் காலில் சேர்ந்து ஜெபிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தயவுசெய்து பேபி அக்காவையோ இல்லைனா கனகராஜ் அண்ணன் அவங்கள நீங்கள் சந்திங்க, அவங்களோட நம்பரை கொடுங்க, அவங்க வந்து கால் பண்ணுவாங்க. ஏர்லி மார்னிங் அந்த விடிய காலையிலேயே தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து தேவனுடைய வசனத்தை தியானிப்பது நமக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முன்னாடி கொண்டு செல்வதற்கு அது உதவியாக இருக்கும். ಯಾರಾದರೂ ಈ ಒಂದು ಮುಂಜಾನೆಯ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಬಯಸುವುದಾದರೆ ಕರೆಕ್ಟಾಗಿ 5 ಗಂಟೆಯಿಂದ 6 ಗಂಟೆಗೆ ಅದು ಪ್ರಾರಂಭಗೊಳ್ಳುವಂಥದ್ದಾಗಿದೆ. ಅದನ್ನು ನೀವು ಪಾಲ್ಗೊಳ್ಳಲು ಬಯಸುವುದಾದರೆ ಸಿಸ್ಟರ್ ಬೇಬಿ ಅಥವಾ ಬ್ರದರ್ ಕನಕರಾಜವನ್ನು ಸಂಧಿಸಬೇಕೆಂಬುದನ್ನು ನಾನು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ ಓದಿ ಅದನ್ನು ಧ್ಯಾನಿಸುವುದು ನಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ ಅದು ಒಳ್ಳೆಯದು, ಅದು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ನಡೆಸುವಂಥದ್ದಾಗಿರುತ್ತದೆ. ಆಮೆನ್. ಓಕೆ, 5 காரியங்களை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ನಾವು 5 ಕಾರ್ಯಗಳನ್ನು. Number 1, the first thing என்ன தெரியுமா? ಮೊಟ್ಟ ಮೊದಲನೇದ ವಿಷಯ ಏನು ಗೊತ್ತಾ? ஸ்ட்ரைஃப் அப்படின்னா சண்டை சச்சரவு, ಜಗಳ ಅಥವಾ ಗಲಿಬಿಲಿ. ஓகே, சண்டை போடுறது ಜಗಳ ಮಾಡುವಂಥದ್ದು அப்படின்னா பிரச்சனை பண்றது, ಅದೇ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡುವುದು. ஆக்சுவலி வாசிங்க யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம், ವಿಮೋಚನೆ ಕಾಂಡ 17ನೇ ಅಧ್ಯಾಯ 17:1 7 வரைக்கும் உள்ள வசனங்கள். 17:1 7 ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಓದಲಿಕ್ಕೆ. எக்ஸோடஸ் சாப்டர் 17 verses 1 to 7 வாசிக்க வேண்டாம், அந்த வசனத்துக்கு நேராக திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். ಅದು ಓದುವುದು ಬೇಡ, ಅದಕ್ಕೆ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ನಾವು ತೆಗೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳೋಣ. சோ இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க இருந்து புறப்பட்டு வராங்க? எகிப்துல இருந்து புறப்பட்டு வராங்க. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಎಲ್ಲಿಂದ ಹೊರಟು ಬರ್ತಿದ್ದಾರೆ? ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ. முதல்ல அவங்க சந்தித்தது செங்கடல். ಮೊಟ್ಟ ಮೊದಲದಾಗಿ ಅವರು ಹೊರಗಡೆ ಬಂದದ್ದು ಅದು ನೋಡಬೇಕಿದೆ ಕೆಂಪು ಸಮುದ್ರದ. அதுக்கப்புறம் மாராவை கடக்கிறார்கள். ಅದ ನಂತರ ಒಂದು ಮಾರವನ್ನು ದಾಟುತ್ತಾರೆ. ஆண்டவர் வந்து மன்னாவை கொடுக்கிறார், காடைகளை கொடுக்கின்றார். ದೇವರು ನೋಡಬೇಕಿದ್ರೆ ಮನ್ನವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ, ಕೆಲವು காடைகளை கொடுக்கிறார். ಕೊಯ್ಲ್ ಕೆಲವು ಪಕ್ಷಿಯನ್ನು ಪಕ್ಷಿ மீட் கொடுக்கிறாரு. 17வது அதிகாரத்துக்கு வரும்போது 17ನೇ ಒಂದು ವಾಕ್ಯಕ್ಕೆ ಬರುವಾಗ இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் பாருங்க. 1வது வசனத்தை யாராவது வாசிக்க முடியுமா? ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನ ಏನು ಮಾಡ್ತಾರೆ ನೋಡಿ, 1ನೇ ವಾಕ್ಯವನ್ನ.
ம் 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 ಕಾರಣ ಏನಂಗ வாதிசுத்தா இல்ல வாதிசுத்தா. ஆக்சுவலி வாதம் அப்படின்னு கன்னடால போட்டிருக்குது. தமிழ்ல வந்து அதை வந்து வாதாடுதல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ்ல வந்து இட் இஸ் குவாரலிங் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ಒಂದೊಂದು ಭಾಷೆಯಲ್ಲಿ ಒಂದೊಂದು ವಿಧವಾಗಿದೆ. ಅದು ನೋಡ್ಬೇಕಿದ್ರೆ ವಾಗ್ವಾದ ಮಾಡುವುದು, ವಾದಿಸುವಂತದ್ದು ಅಥವಾ ಜಗಳವನ್ನ ಮಾಡುವಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ. மோசேயோடு என்ன பண்ணாங்கன்னா வாக்குவாதம் பண்ணினார்கள். ಮೋಶೆ ಸಂಗಡ ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಎಂದು ನೋಡುವಾಗ ವಾಗ್ವಾದ ಮಾಡುವಂತರಾಗಿದೆ. They quarreled with Moses. ಮೋಶೆ ಸಂಗಡ ಅವರು ವಾಗ್ವಾದವನ್ನ மோசே அதை தான் கேக்குறாரு திருப்பி. ಮೋಶೆ ಅದನ್ನೇ ಇಲ್ಲಿ ಕೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. அந்த இரண்டாவது வசனத்தோட அடுத்த பாகத்தை வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஏன் ஆண்டவரை பரீட்சை செய்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கிறாரு. ಯಾಕೆ ದೇವರನ್ನ ನೀವು ಪರೀಕ್ಷೆ ಮಾಡ್ತಾ ஏன் என்கிட்ட வாதாடுகிறீர்கள் என்று சொல்லி ಯಾಕೆ ನನ್ನ கேட்கிறாரு. ಸಂಗಡ ನೀವು ವಾಗ್ವಾದ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದ್ದಾರೆ. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்ததிலிருந்து இருந்து மோசேயோடு என்ன பண்ணாங்கன்னா வாக்குவாதம் வாதாடி கொண்டே இருந்தார்கள். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಹೊರಗಡೆ ಬಂದ ನಂತರವೂ ಸಹ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಮೋಶೆ ಸಂಗಡ ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ವಾಗ್ವಾದವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. தண்ணி இல்லையா, ನೀರಿಲ್ಲವಾ, சாப்பாடு இல்லையா, ಊಟ ಇಲ್ಲವಾ, உடனே வந்து என்ன பண்ணாங்க, ತಕ್ಷಣವಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ, குவாரல். தேவன் ஏற்படுத்தின தலைவரோடு அவங்க சண்டையிட்டார்கள். ದೇವರು ಏರ್ಪಡಿಸಿದ ನಾಯಕನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಿರೋ ವಾಗ್ವಾದವನ್ನ ಜಗಳವನ್ನ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஜெபிப்பதை விட்டுவிட்டு அவர்கள் வாக்குவாதம் செய்தார்கள். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದನ್ನ ಬಿಟ್ಟು ಅವರು ವಾಗ್ವಾದವನ್ನ தேவன் மேல ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. நம்பிக்கையை வைப்பதை விட்டுவிட்டு அவர்கள் குற்றம் சுமத்தினார்கள். ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯನ್ನ ಇಡುವುದನ್ನ ಬಿಟ್ಟು ಅವರು ದೂರನ್ನು ಹೊರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. இதுதான் வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய முதலாவது இருக்கக்கூடிய ஒரு தடையாக இருக்கின்றது. ಇದೇ ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ಮೊಟ್ಟ ಮೊದಲೇ ಒಂದು ತಡೆಯಾಗಿ ಕಾಣಿಸಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. ஆண்டவர் வந்து பார்வோனை தோற்கடித்தார். ದೇವರು ಫರೋಹನನ್ನ ಸೋಲಿಸಿದರು. ஆனா இஸ்ரவேலர்களை வந்து ஒருவரை ஒருவர் நேசிக்கும்படியாக அவர்களை வந்து என்ன பண்ணலனா ஃபோர்ஸ் பண்ணல. ಆದ್ರೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಪ್ರೀತಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರನ್ನ ಒತ್ತಾಯ ಪಡಿಸಲಿಲ್ಲ. ಆಂಡರ್ சொன்னாரு, ದೇವರು ಹೇಳಿದರು. ஆனா God never forced them. ಆದ್ರೆ ದೇವರು ಯಾವತ್ತಿಗೂ ಅವರನ್ನ ಒತ್ತಾಯ ಪಡಿಸಲಿಲ್ಲ. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்கன்னா they were filled with arguments. ಆದ್ರೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದನ್ನು ನೋಡುವಾಗ ಅವರು ತುಂಬಾ ಒಂದು ಆರ್ಗ್ಯುಮೆಂಟ್ ಇಂದ ಒಂದು வாக்குவாதம் பண்ண ஆரம்பித்தார்கள். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சா, ಯಾವುದೊಂದು ಚಿಕ್ಕ ಸಮಸ್ಯೆ ಬಂದಿತ್ತಾ, அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கிட்டாங்க. எதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டினா சண்டை போடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கிட்டாங்க. ಅದನ್ನ ಒಂದು ಅವಕಾಶವಾಗಿ ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿರುವುದು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಎಂಬುದನ್ನು ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಒಂದು ಜಗಳಕ್ಕೋಸ್ಕರ. இன்னைக்கு பிசாசு விசுவாசிகளுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்னன்னா, ಈಗ ಸೈತಾನನ್ನು ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಉಪಯೋಗಿಸುವಂತ ಒಂದು ಆಯುಧ ಏನೆಂಬುದನ್ನು ನೋಡುವಾಗ இந்த மக்களுக்குள்ள இந்த சண்டை சச்சரவை மூட்டி விடுறது. ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಒಂದು ಜಗಳವನ್ನ ಒಂದು ತಂದು ಹಾಕುವಂತದ್ದು. சண்டை சச்சரவு வரும்போது என்ன உண்டாகும்? ಈ ರೀತಿಯಾದ ಜಗಳಗಳು ಬರುವಾಗ ಏನಾಗುತ್ತೆ, நமக்குள்ள இருக்கிற ஒரு மனது போகும். ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ಒಂದು ಐಕ್ಯತೆ ಅದು ಹೊರಟು ಹೋಗುವಂತದ್ದಾಗಿದೆ. அது ஆக்சுவலி that is the root actually. அப்பனா ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு மனது நமக்குள்ள இருந்து போய் விடுகிறது. ಅದು ಏನಾಗಿದೆ, ಒಂದು ಮೂಲವಾಗಿದೆ. ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ವಾಗ್ವಾದವನ್ನು ಮಾಡುವಾಗ ಒಂದು ಏಕ ಮನಸ್ಸದು வெளியில இருந்து வரக்கூடிய உபத்திரவத்தை விட உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சண்டை சச்சரவு மிகவும் ஆபத்தானது. ಹೊರಗಡೆಯಿಂದ ಬರುವಂತ ಒಂದು ಉಪದ್ರವಕ್ಕಿಂತಲೂ ಒಳಗಡೆಯಿಂದ ಬರುವಂತ ಒಂದು ಜಗಳಗಳು ಅದು ತುಂಬಾ ಒಂದು ಅಪಾಯಕಾರವಾಗಿದೆ. விசுவாசிகள் அவர்களுக்குள்ள சண்டை இட்டுக்கொள்ளும்போது, ವಿಶ್ವಾಸಿಗಳು ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಜಗಳನ್ನ நம்மளுடைய குடும்பத்துல, நம்மளுடைய சபையில, நமக்குள்ளேயே நம்ம வந்து சண்டை சச்சரவை நம்ம செய்யும்போது, ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ, ನಮ್ಮ ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ನಮ್ಮಲ್ಲಿಯೇ ಒಂದು ಜಗಳಗಳನ್ನ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವಾಗ we forget we have a common enemy. நமக்கு வந்து ஒரு பொதுவான ஒரு எதிரி இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். ನಾವೆಲ್ಲರೂ ಒಂದನ್ನ ಮರೆತು ಬಿಡುತ್ತೇವೆ, ನಮಗೆ ಹುದುವಾದಂತ ಒಂದು ವೈರಿ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. எபேசியர் நேற்று உபவாச ஜெபத்தில் கூட நாங்கள் தியானித்தோம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து சகோதரி அருமையாக பிரசங்கித்தார்கள். அவங்க அதை 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நம்மளுடைய யுத்தம் யாரோடு கிடையாது தெரியுமா? ನಾವು ನಿನ್ನೆಯೂ ಸಹ ಒಂದು ಉಪವಾಸ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಓದಿದ್ದೆವು. ನಮ್ಮ ಯುದ್ಧ ಯಾರ ಸಂಗಡ ಗೊತ್ತಾ? நம்மளுடைய யுத்தம் வந்து மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. ನಮ್ಮ ಯುದ್ಧವು ಮಾಂಸದೊಟ್ಟಿಗೂ ರಕ್ತದೊಟ್ಟಿಗೂ ಅಲ್ಲ. Our fight or our struggle is not against the flesh and the blood. ನಮ್ಮ ಒಂದು ಹೋರಾಟವು ಒಂದು ರಕ್ತ ಸಂಬಂಧಗಳೊಟ್ಟಿಗೆ ಅಲ್ಲ. ಬಟ್ ಯಾರು ಕೂಡ? ಬಟ್ ಆದರೆ ಯಾರ ಸಂಗಡ?
துரைத்தனங்களோடும் ದೊರೆತನ ಅಥವಾ மேல ರಾಜ್ಯಗಳ இருக்க வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு தான் நமக்கு போராட்டம். ರಾಜ್ಯಗಳ ಮೇಲೆ ಅಧಿಕಾರಗಳ ಮೇಲೆಯೂ ಈ ಅಂಧಕಾರದ ಲೋಕಾಧಿಪತಿಗಳ ಮೇಲೆಯೂ இதை நம்ம மறந்துடுறோம். ಇದನ್ನ ನಾವು ಮರೆತು ஆனா ಬಿಡುತ್ತೇವೆ. நமக்கு ஃபர்ஸ்ட் வரது என்னன்னா, நமக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவன் சொல்லிட்டான்ல. ಅದು ನಮ್ಮಲ್ಲಿ ಕೆಲವು ಸಮಸ್ಯೆಗಳು ಬಂದಿದ ತಕ್ಷಣ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಹೌದಲ್ಲ ಆತನು ಹೇಳಿದ அந்த சிஸ்டர் எப்படி அப்படி பேசலாம், ಆ ಒಂದು ಸಹೋದರಿ ಯಾವ ರೀತಿ ಅದನ್ನ அந்த பிரதர் எப்படி இதை சொல்லலாம், ಆ ಒಂದು ಸಹೋದರನು ಯಾವ ರೀತಿ ಅದನ್ನ ಮಾತನಾಡಬಹುದು. அருமையான சபை, ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ಸಭೆಯೇ, இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள வரும்போது முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, யார் நம்மளுடைய காமன் பொதுவான எதிராளி என்பதை நாம் யோசித்து பார்க்க ಈ வேண்டும். ರೀತಿಯಾದ ಸನ್ನಿವೇಶಗಳು ನಮಗೆ ಬರುವಾಗ ನಮಗೆ ಹುದುವಾದಂತ ವೈರಿ ಯಾರು ಎಂಬುದನ್ನು ನಾವು ನೋಡಿರಬೇಕು. ஆமென். இன்னைக்கு நிறைய சபைகள் உபத்திரவத்தினால அழிந்து போகவில்லை, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் அழிந்து ಈ போயிருக்கிறார். ದಿವಸಗಳಲ್ಲಿ ಹಲವು ಸಭೆಗಳು ಉಪದ್ರವದಿಂದ ಅದು ಅಳಿದು ಹೋಗುತ್ತಾ ಇಲ್ಲ, ಒಳಗಡೆನೆ ಇರುವಂತಹ ಕೆಲವು ಜಗಳಗಳಿಂದ. இஸ்ரவேல் ஜனம் தேவன் மேல நம்பிக்கையை வைப்பதை விட்டு விட்டு அவர்களுக்குள்ளேயே கலகத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಡುವುದನ್ನು ಬಿಟ್ಟು ಅವರಲ್ಲಿಯೇ ಕಲಹಗಳನ್ನ ಎಬ್ಬಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. இன்னைக்கு குடும்பங்கள் ಈ ದಿವಸಗಳು வாக்குவாதங்கள்னால பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறது. ವಾಗ್ವಾದಗಳಿಂದ ಬಲಹೀನತೆ ಹೊಂದುತ್ತಾ ಇದೆ. வாக்குவாதம் வந்துட்டா யாராவது ஒருத்தர் சைலண்ட் ஆயிட்டா பிரச்சனை இல்லை, ரெண்டு சைடும் இருந்து சண்டை போடும் போது என்ன உண்டாகுது? ವಾಗ್ವಾದ ಬಂದಾಗ ಯಾರಾದ್ರೂ ಒಬ್ಬರು ಸೈಲೆಂಟ್ ಆದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಎರಡು ಕಡೆಯಿಂದನೂ ಜಗಳ ಬರುವಾಗ ಏನಾಗುತ್ತದೆ? ஒரே சைடு எப்போதுமே சைலண்டா இருந்தாலும் பிரச்சனை. ಒಂದೇ ಸೈಡ್ ಯಾವಾಗಲೂ ಸೈಲೆಂಟ್ ಆಗಿರುವುದಾದ್ರೆ ಅದು ಸಮಸ್ಯೆನೇ. ஒருத்தர் ஒரு டைம் ஒருத்தர் விட்டு கொடுத்து இன்னொரு டைம் இன்னொருத்தர் விட்டு கொடுக்கும் பொழுது தான் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். இல்லைன்னா என்ன உண்டாகுன்னா பிரச்சனையும் அதே போல அது குடும்பத்துடைய உறவை பலவீனப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ಇಬ್ಬರು ಮಧ್ಯ ವ್ಯಕ್ತಿಗಳಲ್ಲಿ ಒಂದು ಸಾರಿ ಒಬ್ಬರು ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ಇನ್ನೊಬ್ಬರು ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಕೊಡುವಾಗ ಮಾತ್ರವೇ ಆ ಕುಟುಂಬ ಏನೋ ಆಗುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, ಬಲವುಳ್ಳದಾಗಿ ಕಾಣಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. இன்னைக்கு சபைகள் பிரிந்து இருப்பதனால நம்மளுடைய சாட்சி நாம் இழந்து ಈ போயிருக்கின்றோம். ದಿವಸಗಳಲ್ಲಿ ಸಭೆಗಳು ಅದು ಚದರಿ ಹೋಗಿರುವುದರಿಂದ ನಮ್ಮದು ಸಾಕ್ಷಿಯನ್ನು ನಾವು ಕಳೆದುಕೊಳ್ತಾ ಇದ್ದೇವೆ. இந்த சண்டைக்கான ஒரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? ಈ ಒಂದು ಜಗಳಕ್ಕಿರುವಂತ ಒಂದು ಮುಖ್ಯ ಕಾರಣ ಏನು ಗೊತ್ತಾ? பெருமை. ಒಂದು ಹೆಮ್ಮೆತನ. நான் சொல்றது, ನಾನು ಹೇಳುವುದನ್ನ, நான் எப்படி, ನಾನು ಹೇಗೆ, எல்லாமே நான் தான், ಎಲ್ಲವೂ ನಾನೇ. அதனால தான் பிரச்சனை. ಅದರಿಂದಲೇ ಸಮಸ್ಯೆ. ஆனா அந்த தாழ்மை வந்துருச்சுன்னு வெச்சுக்கோங்களேன். ಆದ್ರೆ ಒಂದು ತಾಳ್ಮೆ ಅಥವಾ ದೀನತೆ ಬಂದರೆ, நம்மளை தாழ்த்தும் போது தேவன் நமக்கு கிருபை அளிக்கிறார். ನಮ್ಮಲ್ಲಿ ಆ ಒಂದು ದೀನತೆಯ ಸ್ವಭಾವ ಬಂದುವಾಗ ದೇವ ನಮ್ಮನ್ನ இந்த பெருமைனால இன்னைக்கு ஊழியங்கள் ineffective இருக்குது. அப்படினா தேவனுடைய வல்லமை செயல்பட முடியாமல் இருக்கின்றது. ಈ ಒಂದು ಹೆಮ್ಮೆತನದಿಂದ ಸೇವೆಗಳು ದೇವರ ಒಂದು ಮಹಿಮೆಯಿಂದ ಅದನ್ನು ಕಾಣಲಿಕ್ಕೆ ಆಗದೇ ಇರುವಂತದ್ದಾಗಿದೆ. நீங்க அப்போஸ்தலர் நடபடிகளை திரும்ப திரும்ப நீங்க படிச்சு பாருங்க. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳನ್ನು ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಅದನ್ನು ಓದಿ ನೋಡಿರಿ. ஏன் அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை பலமாக இருந்துச்சு? ಯಾಕೆ ಆ ದಿವಸದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕ್ರಿಯೆ ಒಂದು ಬಲವಾಗಿತ್ತು? அவங்களுக்குள்ள சண்டை இல்லையா? ಅವರಲ್ಲಿ ಜಗಳ ಇರಲಿಲ್ಲ? அவங்களுக்குள்ள வேற்றுமைகள் இல்லையா? ಅವರಲ್ಲಿ ವ್ಯತ್ಯಾಸಗಳು நிறைய ಇರಲಿಲ್ಲ? பிரச்சனைகள் இருந்துச்சு. ಹಲವು ಸಮಸ್ಯೆಗಳು ಇತ್ತು. But they were for one common good. ஒரே ஒரு பொதுவான நன்மைக்காக ஒன்றாக இருந்தார்கள். ಆದರೆ ಎಲ್ಲರೂ ಸಹ ಒಂದೇ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳಿಗೋಸ್ಕರ ಒಟ್ಟಾಗಿ ಇದ್ದರು. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், ನಾನು ಯಾವಾಗಲೂ ಹೇಳುವಂತದ್ದು, அந்த மேல் வீட்டு அறையில இருந்த 120 பேர் ஒரே போல உள்ள ஆட்கள் கிடையாது. ಆ ಒಂದು ಮೇಲ್ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದಂತ 120 ಜನರು ಸಹ ಒಂದೇ ಒಂದು ಒಂದೇ ಒಂದು ಮನೋಭಾವನೆಯಿಂದ ಇದ್ದವರಲ್ಲ. ஆளுக்கு ஒவ்வொரு ஒரு ரேஞ்சில இருக்க people actually. ಒಬ್ಬೊಬ್ಬರು ಸಹ ಒಂದೊಂದು ಹಂತದಲ್ಲಿ ಇರುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. 12 சீஷர்களை எடுத்துக்கோங்க. 12 ಶಿಷ್ಯರನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. நமக்கு தெரியும் பேதுரு எப்படின்னு. ನಮಗೆ ಗೊತ್ತುಂಟು ಪೇತ್ರನು ಯಾವ ರೀತಿ எப்பொழுதும் பேசிக்கிட்டே இருக்கிறவர். ಯಾವಾಗಲೂ ಮಾತನಾಡುತ್ತಲೇ ಇರುವರು. அவர் பேசினது நிறைய இருக்கும், நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா. ಆತನು ಮಾತನಾಡುವುದು ಹಲವು ಇರ್ತದೆ, ನೀವು ಓದಿ ನೋಡುವುದು. ಅದನ್ನ யோவான் எடுத்துக்கோங்க. ನೀವು ಯೋಹಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. எங்கேயுமே பேசவே மாட்டார், ಎಲ್ಲೂ ಮಾತನಾಡುವುದೇ he ಇಲ್ಲ. was very silent. ಆತನು ನಿಶ್ಶಬ್ದವಾಗಿ ஆனா யாக்கோபு யோவானோ, ಆದರೆ ಯಾಕೋಬ ಯೋಹಾನರು அவங்க அம்மாவை ரெக்கமெண்டேஷன் கொண்டு வந்துட்டு எங்களுக்கு உங்க இயேசு கிட்ட சொன்னாங்க, உங்களுக்கு நீங்க ராஜ்யத்தை அடையும் போது உங்களுக்கு லெஃப்ட் ரைட்னு சொல்லி கேட்டாங்க. ಆದ್ರೆ ಅವರ ತಾಯಿಯನ್ನ ಕರೆದು ತಂದು ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ, ನೀನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಬರುವಾಗ ನನ್ನ ಒಂದು ಮಕ್ಕಳು ಏನು ಮಾಡಬೇಕು, ನಿಮ್ಮ ಒಂದು ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಎಡಗಡೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕು ಎಂಬುದಕ್ಕೋಸ್ಕರ. ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா they were one. ಆದ್ರೆ ಆ ದಿವಸದಲ್ಲಿ ಅವರೆಲ್ಲರೂ ಒಂದಾಗಿ அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா வேற்றுமையையும் தூக்கி எறிஞ்சாங்க. ಅವರಲ್ಲಿದ್ದಂತ ಎಲ್ಲಾ ಭೇದ ಭಾವಗಳನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿದರು. அந்த யுனைட்டட் எஃபோர்ட் தான் தேவனுடைய ஆவியானவருடைய அந்த அசைவை கொண்டு வந்தது. ಆ ಒಂದು ಏಕತೆಯ ಒಂದು ಪ್ರಭಾವವೇ ದೇವ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಒಂದು ಚಲನೆಯನ್ನ ತರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அதனால தான் பவுல் அவர் ரோமருக்கு எழுதும்போது சொல்றாரு, ಅದರಿಂದ ಪೌಲನು ರೋಮನವರಿಗೆ ಬರೆಯುವ கூடுமானால் ಸಾಧ್ಯವಾದರೆ ಎಲ್ಲಾரோடு ಸಮಾಧಾನமாக இருக்கிற ಎಲ್ಲರೊಟ್ಟಿಗೆ ಸಮಾಧಾನದಿಂದ ಇರಿ ಎಂಬುದು. Hallelujah. We have to intentionally பண்ணணும். இத ಅದನ್ನ ನಾವು ಒಂದು
நோக்கத்தோடு ಉದ್ದೇಶಪೂರ್ವಕವಾಗಿ ನಾವು ಮಾಡಬೇಕು. வேண்டுமென்றே செய்யணும். ಆ ಉದ್ದೇಶಪೂರ್ವಕವಾಗಿಯೇ ಮಾಡಬೇಕು. ஓகே, எனக்கு சரி, அவங்க சரி வரலையா, ನನಗೆ ಅವರು ಸರಿ ಬರ್ತಾ ಇಲ್ವಾ, தட்ஸ் ஓகே, ಅದು ಸಹ ಪರವಾಗಿಲ್ಲ, ಪರವಾಗಿಲ್ಲ, அவங்க என்னுடைய சகோதரன், ಅದು ಅವನ அவங்க என்னுடைய சகோதரி, ಅವನ ಸಹೋದರಿ அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஒற்றுமைக்காக நாம் போராட வேண்டும். ಆ ಒಂದು ಐಕ್ಯತೆಗೋಸ್ಕರ ನಾವು ಹೋರಾಡಬೇಕು. அன்பான தேவ ஜனமே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವ ಜನರೇ, சண்டை சச்சரவுகள் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, ಆ ಒಂದು ಜಗಳ ಕಲಹಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ, it will lead to division. ಅದು ನಮ್ಮನ್ನ ವಿಭಜನೆಗೆ ನೇರವಾಗಿ ನಡೆಸುತ್ತದೆ. அந்த பிரிவு என்ன செய்யும் தெரியுமா? ಆ ಒಂದು ವಿಭಜನೆ என்ன ತರುತ್ತದೆ ಗೊತ್ತಾ? நமக்கு இருக்கிற இலக்கை கொண்டு செல்ல நம்மளை விடாது. ನಮಗಿರುವಂತ ಗುರಿಯನ್ನ ಮುಟ್ಟುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. Division destroys the destiny. ಆ ಒಂದು ವಿಭಜನೆಯು ಗುರಿಯನ್ನ ನಾಶ ಮಾಡುವಂತದ್ದಾಗಿದೆ. அதனால இந்த காலை நேரத்தில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் போது, ಆದ್ರಿಂದ ಈ ಒಂದು ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನ ಕೇಳುತ್ತಿರುವಾಗ, என்ன சண்டை சச்சரவுகள், என்ன விதமான வாக்குவாதங்கள், இது எல்லாவற்றையும் நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தூக்கி போடுவோம். ಯಾವುದೇ ವಿಧವಂತ ವಾಗ್ವಾದಗಳು ಜಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ ಅದನ್ನ ತೆಗೆದು ಬಿಸಾಡಿ ಬಿಡೋಣ. சமாதானத்துக்காக, ಸಮಾಧಾನಕ್ಕೋಸ್ಕರ, ஒற்றுமைக்காக ಐಕ್ಯತೆಗೋಸ್ಕರ நாம் நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். ನಾವು ನಮ್ಮನ್ನ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. ஹalleluya. ஹalleluya. இயேசு கிறிஸ்து சொன்னார், சமாதானம் பண்ணுகிறவர்கள், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳಿದ ಸಮಾಧಾನ ಪಡಿಸುವವರು பாக்கியவான்கள் ಅವರು ಧನ್ಯರು ಎಂಬುದಾಗಿ. Blessed are the peacemakers. ಸಮಾಧಾನ ಪಡಿಸುವವರು ಧನ್ಯರು ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அதனால இன்னைக்கு சமாதானத்தை நாடுகிறவர்களாக நம்ம வாழ வேண்டும். ಆದ್ದರಿಂದ ಈ ಒಂದು ಸಮಾಧಾನವನ್ನು ಬಯಸುವಂತವರಾಗಿ ನಾವು ಇರೋಣ. இரண்டாவது, ಎರಡನೇದಾಗಿ இவர்களுக்குள்ள இருந்த இன்னொரு முக்கியமான தடை என்னவாக இருந்துச்சுன்னா, ಇವರಲ್ಲಿದ್ದಂತ ಇನ್ನೊಂದು ಮುಖ್ಯವಾದಂತ ಒಂದು ತಡೆ ಏನೆಂಬುದನ್ನು ನೋಡುವಾಗ, பொறாமை, ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು, jealousy. ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು, பொறாமை என்ன வித, இப்ப நீங்க என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1ல இருந்து 15 வரைக்கும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ಹೌದು, ಅರಣ್ಯ ಕಾಂಡದಲ್ಲಿ ನೀವು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಓದುವಾಗ, ಅರಣ್ಯಕಾಂಡ 12ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದುವಾಗ, 12ஆம் அதிகாரம் 1ல இருந்து 5 வரைக்கும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, 1ರಿಂದ 15 வாಕ್ಯಗಳನ್ನು ಓದುವಾಗ, நம்ம அத்தனையும் வாசிப்பதற்கு நேரம் இல்ல, ஆனா அந்த நடந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். ಅದನ್ನ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಓದುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಸಮಯ ಇಲ್ಲ, ಅದರಲ್ಲಿ ಇರುವಂತ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಬಯಸುತ್ತೇನೆ. மிரியாமும் ஆரோனும் தன்னுடைய சொந்த அக்காவும் அண்ணனும், ಮಿರಿಯಾಮಳು ಮತ್ತೆ ಆರೋನನು, மோசேயுடைய சொந்த அண்ணனும் அக்காவும், ಮೋಶೆಯ ಸ್ವಂತ ಅಣ್ಣ ಮತ್ತೆ ಅಕ್ಕ, ஓகே, கூட தான் இருந்தாங்க, ಎಲ್ಲರೂ ಜೊತೆಗೆ ಇದ್ದರು. ஓகே, எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது கூட தான் இருந்தாங்க. ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಹೊರಗಡೆ ಬರುವಾಗ ಜೊತೆಗೆ ಇದ್ದರು. ஆனா நடுவுல என்ன ஆச்சு? ಆದ್ರೆ ಮಂತರದಲ್ಲಿ ಏನಾಗ್ತಾ ಇದೆ? நல்லா தானே இருந்தாங்க, ಎಲ್ಲರೂ ಚೆನ್ನಾಗಿದ್ದಾನೆ ಇದ್ದರು. ஆனா திடீர்னு என்ன ஆச்சு? ತಕ್ಷಣ ಏನಾಯ್ತಾ ಇದೆ? பொறாமை, ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು. என்ன பொறாமை? ಏನು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು? என்ன ஆண்டவர் உங்ககிட்ட மட்டும் தான் பேசுவாரா? ಏನ್ ದೇವರು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಮಾತ್ರ ಮಾತನಾಡುತ್ತಾರಾ? நீங்க உங்ககிட்ட மட்டும் தான் ஆண்டவர் பேசுவாரா? என்கிட்ட எல்லாம் ஆண்டவர் பேச மாட்டாரா? எங்களுக்கு தலைமைத்துவம் இல்லையா? ನಿನ್ನ ಹತ್ರ ಮಾತ್ರ ದೇವರು ಮಾತನಾಡ್ತಾರಾ? ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡದೆ ನಮಗೇನು ನಾಯಕತ್ವ ಇಲ್ಲವಾ? அது எங்க இருந்து உருவாகிறது என்றால் பொறாமையிலிருந்து உருவாகக்கூடியதாக. ಎಲ್ಲಿಂದ ಉಂಟಾಗುತ್ತದೆ ಎಂಬುದನ್ನು ನೋಡುವಾಗ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿಂದ ಅದು ಉಂಟಾಗುವಂತದ್ದಾಗಿದೆ. எப்போதுமே பொறாமை வந்து தேவ ஞானத்தை என்ன பண்ணணும்னா ಕ್ವೆಶ್ಚನ್ பண்ணும், ஆண்டவருடைய ஞானத்தை ಕ್ವೆಶ್ಚನ್ பண்ணும். ಯಾವಾಗಲೂ ಒಂದು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಏನು ಮಾಡುವಂತದ್ದಾಗಿದೆ ಎಂದು ನೋಡುವಾಗ ದೇವರ ಜ್ಞಾನವನ್ನ ಪ್ರಶ್ನಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. யார தலைவரா வச்சிருக்கிறார் ஆண்டவர்? ದೇವರು ಯಾರನ್ನು ನಾಯಕರಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ? மோசே தான தலைவரா வச்சிருக்காரு. ಮೋಶೆಯನ್ನ ನಾಯಕನಾಗಿಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்போ அது ஆண்டவருடைய ஞானம் இல்ல, ಅದು ದೇವರ ಜ್ಞಾನ ಅಲ್ವಾ? ஆனா இவங்க பொறாமையினால இவங்க அவனை கேள்வி கேட்டபோது, அப்ப யாரை கேள்வி கேட்கிறார்கள்? ಆದ್ರೆ ಇವರು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿಂದ ಪ್ರಶ್ನೆಯನ್ನ ಕೇಳುವಾಗ ಅವರು ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಶ್ನೆಯನ್ನ ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ? தேவனை கேள்வி கேட்கிறார். ದೇವರನ್ನೇ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. நமக்கு மேல ஆண்டவர் யாரை வைத்திருக்கிறாரோ, ನಮ್ಮ ಮೇಲೆ ದೇವರು ಯಾರನ್ನು அவர்களுக்கு மேல நம்ம பொறாமையை நாம் காண்பிப்போமே ஆனால், ಅವರ ಮೇಲೆ ನಾವು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಪಡುವುದೇ ಆದರೆ நம்ம தேவனுடைய ஞானத்தை ಕ್ವೆಶ್ಚನ್ பண்றோம். ನಾವು ದೇವರ ಜ್ಞಾನವನ್ನ ಪ್ರಶ್ನಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஆண்டவர் மோசே ஆசீர்வதித்தார், ದೇವರು ಮೋಶೆಯನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದರು, ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்தார், ಜನರಿಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿಟ್ಟನು. அப்போ இத பார்த்து இவர்களுக்கு பொறுக்க முடியாதனால இவங்க வந்து ஏன் why not me? ಆದ್ರೆ ಇದನ್ನ ನೋಡಿ ಅವರು ಸಹಿಸಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕಾಗದೆ ಯಾಕೆ ನಾನಿಲ್ವಾ ಎಂಬುದು, என்னால பண்ண முடியாதா? ನನ್ನಿಂದ ಮಾಡಲಿಕ್ಕಾಗಲ್ವಾ? நான் செய்ய முடியாதா? ನಾನು ಮಾಡಲಿಕ್ಕಾಗಲ್ವಾ? என்னைக்கு இப்படிப்பட்ட கேள்வி நமக்குள்ள வருதோ, ಯಾವಾಗ ಈ ರೀತಿಯಾದ ಪ್ರಶ್ನೆಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಬರುವಂತದ್ದಾಗಿದೆಯೋ, அது நமக்கு ஒரு டேஞ்சர் சைனா இருக்குது. ಆಕ್ಚುಲಿ ಅದು ನಮಗೆ ತುಂಬಾ ಒಂದು ಅಪಾಯಕರವಾದ ಒಂದು ಸೂಚನೆಯಾಗಿ ಕಾಣಿಸುತ್ತೆ. ஏன் என்னால செய்ய முடியாதா? ಯಾಕೆ ನನ್ನಿಂದ ಮಾಡಲಿಕ್ಕಾಗಲ್ವಾ? ஆவிக்குரிய உலகத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ಆತ್ಮಿಕದ ಒಂದು ಲೋಕದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಬರುವಾಗ ತುಂಬಾ ಜಾಗರೂಕತೆಯಿಂದ ಇರಬೇಕು. மிரியம் தேவன் அவ மேல வைத்த அழைப்பை அவ மறந்தா. ಮಿರಿಯಮಳು ದೇವರ ಆಕೆಯ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದಂತ ಒಂದು
ಕರಿವಿಕೆಯನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ಟಳು. அவ வந்து மனிதர்களால செய்யக்கூடிய காரியங்கள் மேல அவர் நம்பிக்கையை வைத்தாள். ಅವರು ಮನುಷ್ಯರಿಂದ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆಗುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ನೆಟ್ಟರು. ஆண்டவர் வைத்த அந்த தலைமைத்துவம் தேவன் தான் வைத்தார் என்பதை அவள் மறந்து போனாள். ದೇವರೇ ಒಂದು ನಾಯಕವನ್ನ ಏರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ ಎಂಬುದನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ಟಳು. jealousy blinded her. தேவன் வைத்த அந்த கிருபையை அது குருடாக்கிடுச்சு. ஆக்சுவலி ಆ ಒಂದು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ದೇವರು ಆಕೆ ಮೇಲಿಟ್ಟಿರುವಂತಹ ಒಂದು ಕೃಪೆಯನ್ನ ಅದು ಕುರುಡುತನವಾಗಿ ಮಾರ್ಪಡಿತು. அது எதுக்குள்ள நடத்தியது என்று சொல்லி நமக்கு தெரியும். ಅದ ನಂತರ ಏನ್ ನಡೀತು ಎಂಬುದು ನಮಗೆ ಗೊತ್ತುಂಟು. அவளுக்கு குஷ்டரோகம் பிடித்ததை குறித்து நம்ம படிக்கிறோம். ಆಕೆಗೆ ಕುಷ್ಠ ರೋಗವು ಬರುವುದನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದಾಗಿದೆ. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. இந்த பொறாமை அப்படின்ற குணம் வந்து சில நேரங்களில் நம்மளை அறியாமலேயே வரக்கூடும். ಈ ಒಂದು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಎಂಬಂತ ಗುಣವು ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಅರಿಯದೆ ಅದು ಬರುವಂತದ್ದಾಗಿದೆ. அது எப்போதுமே எப்படி அதை எப்படி பார்ப்பது தெரியுமா? இட் ஆல்வேஸ் ஹைட்ஸ் பிஹைண்ட் ரிலீஜியஸ் லாங்குவேஜ். அது வந்து ஒரு மத நம்ம வந்து ஜெபிக்கிறோம்ல, அதனால நான் இப்படி தான், அதனால அப்படின்ட்டு சொல்லி அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ஒரு அந்த மத ரீதியான ஒரு பாஷையை நம்ம போட்டு விட்டுருவோம். ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೆ ಅಲ್ವಾ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಈ ರೀತಿಯಾಗಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೇವೆ, ಮದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಅದಕ್ಕೆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟು அவங்கள விட நான் நல்லா தான் பைபிள் வாசிக்கிறேன், ಅವರಿಗಿಂತ ನಾನು ಚೆನ್ನಾಗಿ, அவங்கள விட நான் நல்லா தான் ஜெபம் பண்றேன், ಅವರಿಗಿಂತ ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೆ. we evaluate ourselves by our human achievements. நம்மளுடைய மனிதர்களால செய்யக்கூடிய சில காரியங்களை வைத்து நாம் தீர்மானித்து விடுகின்றோம். ಮನುಷ್ಯರಿಂದ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆಗುವಂತ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಇಟ್ಟು ನಾವು ತೀರ್ಮಾನಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. மற்றவங்க சொல்லலாம், ಇತರರು ಹೇಳಬಹುದು அவங்க சரியில்லை, நம்ம தலைவர் சரியில்லை அப்படின்னு சொல்லலாம். ಅವರು ಸರಿಯಿಲ್ಲ, ನಮ್ಮ ಒಂದು ನಾಯಕರು ಸರಿಯಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா கம்பேரிசன். ಇದಕ್ಕೆ ಮುಖ್ಯವಾದಂತ ಒಂದು ಕಾರಣ ಎಂಬುದನ್ನು ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಹೋಲಿಸಿಕೊಳ್ಳುವುದು. நான் அவங்களுக்கு மேல நான் நல்லா இருக்கிறேன்ல, ನಾನು ಅವರಿಗಿಂತ ನಾನು ಚೆನ್ನಾಗಿದ್ದೇನೆ ಅಲ್ವಾ? அன்பான தேவஜனமே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವಜನರೇ, நமக்கு கூட இருக்கிறவங்க இன்னொருத்தர் வளர்ந்தா நாம் சந்தோஷிக்க வேண்டும். ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವವರು ಅವರು ಬೆಳೆಯುವುದಾದ್ರೆ ನಾವು ಅದಕ್ಕೋಸ್ಕರ ஹalleluya, ஹalleluya. நம்ம கூட இருக்கிறவங்க கர்த்தர் அவர்களை உயர்த்தும் போது அவர்களோடு சேர்ந்து நாம் கொண்டாட வேண்டும். ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವವರು ಅವರು ದೇವರನ್ನು ಅವರ ಮೇಲೆ ಕೆತ್ತುವಾಗ ಅವರೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿ ನಾವು ಕೊಂಡಾಡಬೇಕು. தேவன் அவர்கள் மேல வைத்திருக்கிற அழைப்பு, உங்க மேல தேவன் வைத்திருக்கிற அழைப்பை ஒரு நாளும் அது தவிர்த்து விடாது. ದೇವರು ಅವರ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವಂತ ಒಂದು ಕರುವಿಕೆಯನ್ನ, ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವಂತ ಕರುವಿಕೆಯನ್ನ ಯಾವ ರೀತಿಗೂ ಅದು ತಳ್ಳಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. தேவன் உங்களை God has called you unique. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ವಿಶೇಷವಾಗಿ ಆತನು ಕರೆದಿದ್ದಾನೆ. ஹாரிய கர்த்தர் ஒரு யூனிக் பர்பஸ்க்காக அழைத்திருக்கிறார். ನನ್ನನ್ನ ದೇವರು ಒಂದು ವಿಶೇಷ ಒಂದು ಉದ್ದೇಶಕ್ಕೋಸ್ಕರ ಕರೆದಿದ್ದಾನೆ. என்ன ஆண்டவர் ஒரு யூனிக்கான பர்பஸ்க்காக வைத்திருக்கிறார். ನನ್ನನ್ನ ಒಂದು ದೇವರು ಒಂದು ವಿಶೇಷವಾದಂತ ಒಂದು ಕರುವಿಕೆಗೋಸ್ಕರ ಕರೆದಿದ್ದಾನೆ. I have to appreciate him. ನಾನು ಅವರನ್ನ ಪ್ರಶಂಸಿಸಬೇಕು, ಅದನ್ನ ಅಕ್ಸೆಪ್ಟ್ பண்ணணும். ನಾನು ಅದನ್ನ ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ನಾನು ಅಕ್ಸೆಪ್ಟ್ பண்ணலனா, ನಾನು ಅದನ್ನ ಸ್ವೀಕರಿಸದೆ ಹೋದರೆ ಅದಕ್ಕೆ ಕಾರಣ என்ன? ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು? I compare with him. ನಾನು ಅವರನ್ನ ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದೆ, ಹೋಲಿಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಅದರಲ್ಲಿ என்ன ಉಂಟಾಗುது? ಅದರಲ್ಲಿ ಏನು ಉಂಟಾಗುತ್ತಾ ಇದೆ? பொறாமை உண்டாகுது. ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಉಂಟಾಗುತ್ತಾ ಇದೆ. அன்பான தேவஜனமே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವಜನರೇ, இது தேவன் நம்மை அந்த நித்திய கானானுக்குள்ள கொண்டு செல்வதற்கான தடையாக இருக்கின்றது. ಇದು ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಒಂದು ನಿತ್ಯ ಕಾನನಿಗೆ ನಡೆಸುವುದಕ್ಕೆ ಇರುವಂತ ಒಂದು ತಡೆಯಾಗಿ ಕಾಣಿಸುತ್ತದೆ. ಅದಲ್ಲ இன்னைக்கு ஆண்டவர் என்ன வைத்திருக்கிற நிலைமைக்காக நான் என்ன பண்ணணும்? எப்பவுமே சந்தோஷப்படணும். ಆದ್ದರಿಂದ ದೇವರು ಈ ದಿನದಲ್ಲಿ ನನ್ನನ್ನಿಟ್ಟಿರುವಂತ ಒಂದು ಹಂತಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರಿಗೆ ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ದೇವರು ಈ ದಿವಸ ನನಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿಗಳಿಗೋಸ್ಕರ ನಾನು ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸಬೇಕು. தூக்கி அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துட்டாரு. ಸೇವಕರು ತೆಗೆದು ಅವರಿಗೆ ಆ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நான் இல்லையா? ಯಾಕೆ நான் தகுதியானவன் இல்லையா? ನಾನು ಅದಕ್ಕೆ ಅರ್ಹನಲ್ಲವಾ? அன்பான சபையே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ಸಭೆಯೇ, ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை எங்க வச்சிருக்கிறாரோ அங்க நம்ம இருக்க நாம எப்பொழுதுமே நம்மளை தாழ்த்தி வைத்துக் கொள்ள வேண்டும். ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಎಲ್ಲಿಟ್ಟಿದಾರೋ ಅದನ್ನ ಅಲ್ಲಿ ಇರುವುದಕ್ಕೆ ನಾವು ಯಾವಾಗಲೂ we have to be content with what God has given us now. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதை வைத்து நாம் திருப்தி அடைய வேண்டும். ದೇವರು ಈ ದಿವಸದಲ್ಲಿ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವುದರಲ್ಲಿ ನಾವು ತೃಪ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿ ಇರಬೇಕು. திருப்தி இருந்துச்சுன்னா போதும், சந்தோஷமா இருப்போம். ತೃಪ್ತಿ ಇರುವುದಾದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತೇನೆ? ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತೆ. திருப்தி இல்லைன்னா நம்ம ತೃಪ್ತಿಯೇ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಹೋದರೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಇರುತ್ತೇವೆ. அன்பான தேவஜனமே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವಜನರೇ, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானானுக்குள்ள கொண்டு போய் அவங்க சேர முடியாம, அந்த இளைப்பாறுதலுக்குள்ள சேர முடியாமல் இருந்த இரண்டாவது மிகப்பெரிய கிடையாது, அது ரொம்ப சின்ன விஷயம் தான். ஆனா அந்த பொறாமை அவர்களை அந்த இளைப்பாறுதலுக்குள்ள கொண்டு செல்ல முடியவில்லை. ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವಜನರೇ, ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನ ಒಂದು ನಿತ್ಯ ಕಾನಾನಿಗೆ ನಡೆಸಲಿಕ್ಕೆ ಆಗದಿರುವಂತ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವಲ್ಲ, ಒಂದು ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚೋದು ತಡೆಯಾಗಿ ಕಾಣಿಸಲ್ಪಟ್ಟಿತು. ಮೂರನೇದಾಗಿ விசுவாசமின்மை. ಒಂದು ನಂಬಿಕೆ ಇರುವಂತದ್ದು. விசுவாசமின்மை, நம்பிக்கை இல்லாதது, விசுவாசம் இல்லாதது, ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತದ್ದು. lack of faith.
ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತದ್ದು. ஆக்சுவலி இதுதான் ஒரு ஒரு ஃபவுண்டேஷனா நம்ம பார்க்கலாம். ಇದನ್ನ ಒಂದು ಅಡಿಪಾಯವಾಗಿ ನಾವು ನೋಡಬಹುದು. விசுவாசம் இல்லாதனால இவங்க வந்து எங்க போலனா அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போல. ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ಇರುವುದರಿಂದ ಅವರು ಏನು ಮಾಡಲ್ಪಟ್ಟರು ಅಂದ್ರೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಲ್ಪಟ್ಟಂತ ದೇಶಕ್ಕೆ ಅವರಿಗೆ ಹೋಗಲಿಕ್ಕೆ நீங்க இந்த என்னாகமம் 13-14 வந்துட்டீங்கன்னா ಆ ಒಂದು ಅರಣ್ಯಕಾಂಡ 13 ಮತ್ತೆ 14 ಬರುವಾಗ இந்த கதை எல்லாரும் நமக்கு நன்றாகவே தெரியும். ಈ ಒಂದು ಕಥೆ ನಮಗೆಲ್ಲರಿಗೂ ಸಹ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. எங்க வந்துட்டாங்க? ಎಲ್ಲಿಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ? ಬಾರ್ಡರ್ಗೆ வந்தாச்சு. ಅವರು ಬಂದು ನೋಡುವಾಗ ಒಂದು ಬಾರ್ಡರ್ಗೆ ಬಂದು ನಿಂತಿದ್ದಾರೆ. கிட்ட வந்தாச்சு. ಅದರ ಹತ್ರ ಬಂದು ನಿಂತಿದ್ದಾರೆ. ஆடி கொஞ்சம் ஆடி தான்னா முடிஞ்சிச்சு, கானான்குள்ள போய்டுவாங்க. ಹಾಗೆ ಹೋಗಿ ದಾಟಿದ್ರೆ ಸಾಕು ಕಾನಾನ್ ದೇಶವನ್ನ ಪ್ರವೇಶಿಸುತ್ತಾರೆ. கானான் தேசத்தை ஒற்று பார்ப்பதற்காக ஒரு கோத்திரத்துல இருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி மோசே அனுப்புறாரு. ಕಾನಾನ್ ದೇಶವನ್ನ ಅದನ್ನ ಪರೀಕ್ಷಿಸಿ ಬರುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಒಂದೊಂದು ಕುಲಗಳಿಂದ ಮೋಶೆ ಒಬ್ಬರನ್ನ ಏರ್ಪಡಿಸಿ ಗೂಢಚಾರಗಳ 12 பேர் உள்ள போறாங்க. ಅವರು ಹಾಗೆ ಒಂದು ಗೂಢಚಾರಿಗಳಾಗಿ அதுல 10 பேரு, ಅದರಲ್ಲಿ 10 ಜನರು, திரும்பி வந்தவங்க 10 பேரு, ಮತ್ತೆ ಬಂದಂತ ಒಂದು 10 ಜನರು. அங்க அந்த தேசம் நல்லா தான் இருக்குது. ಆ ದೇಶ ಚೆನ್ನಾಗಿನೇ பாலும் தேனும் தான் ஓடுது. ಅದರಲ್ಲಿ ಹಾನು ಜೇಲೆ ಹರಿತಾ ಇದೆ. நீங்க எல்லாம் சொன்னபடி அது நல்ல செழிப்பான தேசம் தான். ನೀವೆಲ್ಲ ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ ಅದು ಒಂದು ತುಂಬಾ ಒಂದು ಸಮೃದ್ಧಿಯಾದ ದೇಶ. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியாது? ಆದ್ರೆ ನಮ್ಮಿಂದ ಏನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. அந்த தேசத்துக்குள்ள போய் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ಆ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿ ಅದನ್ನ ಸ್ವತಂತ್ರಿಸಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. எனக்கு ஸ்டில் அந்த क्वेश्चन வந்து இன்னைக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்ம சொல்லுவோம்ல, ஐயோ எனக்கு இதெல்லாம் செய்ய முடியாது, அதெல்லாம் செய்ய முடியாது. அதற்கு நேராக தான் நான் திருப்புகின்றேன். ಈ ದಿವಸದಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವನಕ್ಕೆ ನೋಡುವಾಗ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಹೇಳ್ತೇವಲ್ಲ, ಇದು ನನ್ನಿಂದ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತದೆ, ನನ್ನಿಂದ ಅದು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ಆ ರೀತಿಯಾಗಿ சில சகோதரர்களிட்டோம்னா அங்கே சென்னையில் நான் பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, ஆனால் இந்த வேலையில கொண்டு போய் ஆண்டவர் வச்சிருக்க, எனக்கு இந்த வேலையெல்லாம் செய்யவே முடியாதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ಕೆಲವು ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರು ಚೆನ್ನೈ ಭಾಗದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ಅವರ ಸಂಗಡ ಮಾತನಾಡುವಾಗ ಅವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, ದೇವರು ನನ್ನನ್ನು ಈ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಈ ಒಂದು ಕೆಲಸದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅದನ್ನ ನನಗೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆಗುದಿಲ್ಲ. இந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருக்க, ஏன் இந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருக்காருன்னே தெரியல. ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, ಯಾಕೆ ಈ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. என்னால செய்ய முடியாத வேலையை எதுக்கு கொண்டு போய் அங்க வச்சிருக்காரு? என்ன ನನ್ನಿಂದ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆಗುದೇ ಇರುವಂತ ಕೆಲಸವನ್ನ ಯಾಕೆ ನನ್ನಲ್ಲಿ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ? நான் சொல்லுவேன், ஆண்டவர் உங்களை கொண்டு போய் அங்க வச்சிருந்தாருன்னா அதை உங்களால செய்ய முடியும் என்று அவர் விசுவாசிக்கிறதுனால தான் உங்களை கொண்டு போய் அங்க வச்சிருக்காரு. ದೇವರು ನಿಮ್ಮ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಟ್ಟಿರುವುದಾದರೆ ದೇವರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತುಂಟು ನಿಮ್ಮಿಂದ ಆ ಒಂದು ಕೆಲಸವನ್ನ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಎಂಬುದಕ್ಕೋಸ್ಕರ. நான் இதெல்லாம் படிக்க முடியாது, ನಾನು ಇದರಿಂದ ಓದಲಿಕ್ಕೆ ಆಗುದಿಲ್ಲ, எனக்கு இதெல்லாம் தலையிலே ஏறாது, ಇದೆಲ್ಲ ನನಗೆ ತಲೆಗೆ ಏರುವುದಿಲ್ಲ. ஆண்டவர் உங்களை கொண்டு போய் அங்க வச்சிருக்காருன்னா அதெல்லாம் தலையில ஏறும் அப்படின்னு சொல்லி அவர் விசுவாசித்தபடினால தான் உங்களை கொண்டு போய் அங்க வச்சிருக்காரு. ದೇವರು ಅಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ಅವರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ವಿಶ್ವಾಸ ಉಂಟು, ಆ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲವೂ ನಿಮ್ಮ ತಲೆಗೆ ಅದು ಏರುವಂತದ್ದಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து கானானுக்குள்ள கொண்டு போய் சேர்ப்பேன் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಸೇರಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ವಾಗ್ದಾನವನ್ನು ಮಾಡಿದನು. ஆபிரகாமுக்கு 400 வருஷத்துக்கு முன்பாகவே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணாரு. 400 ವರ್ಷಕ್ಕೆ ಹಿಂದೆನೇ ದೇವರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಅಬ್ರಾಮನಿಗೆ ಅದನ್ನ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದರು. உன்னுடைய தலைமுறையை நான் இந்த இடத்துக்கு கொண்டு வருவேன்னு சொன்னார் ஆண்டவர். ನಿನ್ನ ಒಂದು ಸಂತತಿಯನ್ನು ಮತ್ತೆ ನಾನು ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ತರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ யாக்கோபு அவர் சொல்றாரு, ಯಾಕೋಬನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, உங்களை வந்து ஆண்டவர் திருப்பி கூட்டிட்டு போவாரு. ನಿಮ್ಮನ್ನ ಮತ್ತೆ ದೇವರು ಕರೆದುಕೊಂಡು யோசேப்பு ಹೋಗ್ತಾರೆ. மரிக்கும் பொழுது சொல்றாரு, ಯೋಸೇಫನು ಮರಣವನ್ನು ஆண்டவர் உங்களை திருப்பி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவார், அப்ப என்னோட எலும்புகளை அங்க கொண்டு போய் நீங்க அடக்கம் பண்ணணும்னு சொல்றாரு. ನಾನು ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಮತ್ತೆ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ, ನನ್ನ ಒಂದು ಅಸ್ಥಿ ಪಂಜರವನ್ನು ನೀವು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಬೇಕು ಎಂಬುದಕ್ಕೋಸ್ಕರ. அவங்களுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம், ಅವರಲ್ಲಿದ್ದಂತ ಒಂದು ನಂಬಿಕೆ. ஹalleluya ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 ஆண்டுகள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுவித்து அவங்களை கொண்டு போகும்போது இவங்க பார்த்த விஷயங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நம்மளால முடியாது. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನ 430 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಒಂದು ಗುಲಾಮತನದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ಆ ಒಂದು ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುವಾಗ ಅವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ನಮ್ಮಿಂದ ಇದೆಲ್ಲ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஹalleluya ஹalleluya. இன்னைக்கு நம்ம வந்து நிறைய நேரங்களை எப்படி நம்ம சொல்றோம், ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಹಲವು ಸಮಯ ನಾವು ಏನು இதெல்லாம் எனக்கு முடியாது பிரதர், ಇದೆಲ್ಲ ನನ್ನಿಂದ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, இதெல்லாம் எனக்கு முடியாது, ಇದೆಲ್ಲ ನನ್ನಿಂದ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நான் இந்த கீபோர்ட் டீச் பண்ணும்போது நான் சொல்லுவேன் எப்பொழுதுமே, ನಾವು ಕೀಬೋರ್ಡ್ ಅನ್ನ ಟೀಚ್ ಮಾಡುವಾಗ ಯಾವಾಗಲೂ ಹೇಳುತ್ತಾರೆ, எனக்கு முடியாதுன்னு சொல்லவே கூடாது. ஐ டோன்ட் நோ ஆர் ஐ கேனாட் நம்ம சொல்லவே கூடாது. ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ನನ್ನಿಂದ ಆಗುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಯಾವತ್ತೂ ಹೇಳಬಾರದು. You put your effort. ನೀವು ನಿಮ್ಮ ಒಂದು ಎಫರ್ಟ್ ಅನ್ನ ಹಾಕಿ 100% ஒரு எஃபோர்ட்ட போட்டு பாரு. ನಿಮ್ಮ ಒಂದು 100% ಎಫರ್ಟ್ ಅನ್ನ ಹಾಕಿ ನೋಡಿರಿ. You can do it. ನೀವು ಅದನ್ನ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. Hallelujah. Hallelujah. அன்பான தேவஜனமே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವಜನರೇ, இன்னைக்கு ஆண்டவர் நம்மள ஒரு இடத்துல வைத்திருக்கிறார் என்றால் அந்த இடத்துல நம்ம என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து முடிக்கக்கூடிய பலனையும் கிருபையும் அவர் தருகின்றார். ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದನ್ನು ನೋಡುವಾಗ ಆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬಲವನ್ನ ಆ ಒಂದು ಕೃಪೆಯನ್ನು ಸಹ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದವನಾಗಿದ್ದಾನೆ. சரீர பிரகாரமா பார்க்கும்போது, பிசிக்கலா பார்க்கும்போது அது கஷ்டம். ಶಾರೀರಿಕವಾಗಿ ಅದನ್ನು ನೋಡುವಾಗ ತುಂಬಾ ಕಷ್ಟಕರವಾದುದು. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல,
தேவ ஆவியால் கூடும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ಬಲದಿಂದಲೂ ಅಲ್ಲ ಪರಾಕ್ರಮದಿಂದಲೂ ಅಲ್ಲ ದೇವರ ಆತ್ಮದಿಂದಲೇ ಸಾಧ್ಯವೆಂಬುದಾಗಿ ನಮ್ಮ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஆமென். ಆಮೆನ್. அன்பான தேவஜனமே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವಜನರೇ, அதனால இன்னைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து விசுவாசம் இல்ல. ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಅಯ್ಯಯ್ಯೋ, ವಿಶ್ವಾಸವೇ ಇಲ್ಲ. ಅಯ್ಯೋ ಅಯ್ಯೋ, போக முடியாது, ಹೋಗುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. 12 பேர் போனாங்க, 12 ಜನರು ಹೋದರು. 12 பேரும் ஒன்னாதான் பார்த்தாங்க. 12 ಜನರು ಒಂದೇ ವಿಧವಾಗಿ 10 பேர் வந்து ராட்சசர்களை பார்த்தார்கள். ಆದರೆ 10 ಜನರು ರಾಕ್ಷಸರನ್ನ ನೋಡಿದರು. 2 பேர் தேவனும் அவருடைய வாக்குத்தத்தத்தையும் பார்த்தார்கள். ಇಬ್ಬರು ಮಾತ್ರವೇ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನವನ್ನ ನೋಡಿದರು. நீங்க இன்னைக்கு யாரை பாக்குறீங்க? ಈ ದಿವಸ ನೀವು ಯಾರನ್ನು உங்க வாழ்க்கைக்கு முன்பாக இருக்க யாரை பாக்குறீங்க? ನಿಮ್ಮ ಜೀವನಕ್ಕೆ ಮುಂದೆ ಇರುವಂತದನ್ನ ಯಾರನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? Are you seeing the giants who are standing before you, or you are watching, or you are seeing God who can do everything? ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಇರುವಂತ ಒಂದು ದೊಡ್ಡ ದೈತ್ಯ ರಾಕ್ಷಸರನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, ಅಥವಾ ದೇವರು ಮಾಡಲಿಕ್ಕಾಗುವಂತ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಇರುವಂತದನ್ನ ಆತನನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? Hallelujah. Hallelujah. வாக்குத்தத்தம் பண்ண தேவனை பார்க்கிறீர்களா, இல்ல நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தடைகளை பார்க்கிறீர்களா? ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂತ ದೇವರನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, ಅಥವಾ ನಮ್ಮ ಮುಂದೆ ಇರುವಂತ ಕೆಲವು ತಡೆಗಳನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? The greatest obstacle in our spiritual life, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தடை நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோலியாத் கிடையாது. ನಮ್ಮ ಒಂದು ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರುವಂತ ದೊಡ್ಡ ತಡೆ ನಮ್ಮ ಮುಂದೆ ಇರುವಂತ ಗೊಲಿಯಾತನು ಅಲ್ಲ. நமக்கு முன்னாடி இருக்க மிகப்பெரிய தடை என்ன தெரியுமா? அவிசுவாசம். ನಮ್ಮ ಮುಂದೆ ಇರುವಂತ ದೊಡ್ಡ ಒಂದು ತಡೆ ಏನು ಗೊತ್ತಾ? ಅದು ಅಪನಂಬಿಕೆ. Hallelujah. Hallelujah. பிசிக்கலா முடியாது, ಶಾರೀರಿಕವಾಗಿ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆனா கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறதுனால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும். ಅದೇ ಕ್ರಿಸ್ತ ನನ್ನಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ ನಾನು ಎಲ್ಲವನ್ನ ಮಾಡಿ ಮುಗಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. என்னுடைய பலத்தினால முடியாது, ನನ್ನ ಒಂದು ಬಲ, என் பராக்கிரமத்தினால முடியாது, ನನ್ನ ಒಂದು ಪರಾಕ್ರಮದಿಂದ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. but through the spirit who is inside me, ಅದು ನನ್ನಲ್ಲಿ ಇರುವಂತ ದೇವರ ಆತ್ಮನ, எனக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவரால் அவை செய்து முடிப்பேன். ನನ್ನಲ್ಲಿ ಇರುವಂತ ದೇವರ ಆತ್ಮನಿಂದ ಆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. Hallelujah. Hallelujah. விசுவாசம் எப்பொழுதுமே ரியாலிட்டியை ரிஜெக்ட் பண்றது கிடையாது. அப்படின்னா ரியலா உண்மைத்தன்மை என்ன, அந்த உண்மைத்தன்மையை விசுவாசம் எப்போதுமே வந்து ரிஜெக்ட் பண்றது கிடையாது. ವಿಶ್ವಾಸವು ಯಾವತ್ತೂ ಸಹ ಒಂದು ನೈಜ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅದೇನ್ ಮಾಡೋದಿಲ್ಲ, ಅದು ತಳ್ಳಿ ಹಾಕುವುದಿಲ್ಲ. ஓகே, அப்படின்னா பிசிக்கலா முடியாது தான், ಶಾರೀರಿಕವಾಗಿ ಅದು ಸಾಧ್ಯವಿಲ್ಲವೇ? ஆனா விசுவாசம் எதை பார்க்கிறது தெரியுமா? ಆದ್ರೆ ವಿಶ್ವಾಸ ಯಾವುದನ್ನು ನೋಡ್ತಾ ಇದೆ ಗೊತ್ತಾ? தேவன் தந்த வாக்குத்தத்தத்தை பார்க்கிறது. ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನವನ್ನು ನೋಡ್ತಾ ಇದೆ. Faith sees the reality through God's promises. ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಒಂದು ವಾಗ್ದಾನ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಂಬಿಕೆಯು ಎಲ್ಲ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡುವಂತದ್ದಾಗಿದೆ. Hallelujah. Hallelujah. இந்த இந்த ஒற்று பார்க்க போனதுல அந்த 10 பேர் வந்து அந்த ராட்சசர்களை பார்த்தாங்கல, ಆ ಒಂದು ಗೂಢಾಚಾರ ಹೋದ್ರಲ್ವಾ, ಒಂದು 10 ಜನ ರಾಕ್ಷಸರು ನೋಡಿದ್ರಲ್ವಾ, அவங்க வந்து அவங்களோட பிசிக்கல் ஐஸ்ல பார்த்தாங்க, ಅವರು ಅವರ ಶಾರೀರಿಕ ಒಂದು ಕಣ್ಣುಗಳಿಂದ ನೋಡಿದರು. ஆனா யோசுவாவும் காலேபும், ಆದ್ರೆ ಯೆಹೋಶುವನು ಕಾಲೇಬರು தேவனுடைய கண்கள்னால அவர்களை பார்த்தார்கள். ದೇವರ ಕಣ್ಣುಗಳಿಂದ ಅವರನ್ನ ನೋಡಿದರು. இவங்க பிசிக்கல் ஐஸ்ல பார்த்தனால, ಇವರು ಶಾರೀರಿಕ ಒಂದು இந்த ಕಣ್ಣುಗಳಿಂದ 10 பேர் பிசிக்கல் ஐஸ்ல பார்த்தனால, ಈ ಒಂದು 10 ಜನರು ಒಂದು ಕಣ್ಣು அவங்கள ராட்சசர்கள் போலவோ, ಅವರನ್ನ ರಾಕ್ಷಸರ ಹಾಗೂ ಇವರನ್ನ எப்படி பார்த்தாங்க? ಯಾವ ರೀತಿ ನೋಡಿದ್ರು? வெட்டுக்கிளிகள், ಮಿಡತೆಗಳ ಪ್ರಕಾರ, வெட்டுக்கிளிகள். ஆனா யோசுவா காலேப் எப்படி பார்த்தாங்க தெரியுமா? ಆದ್ರೆ ಯೆಹೋಶುವ ಕಾಲೇಬರು ಯಾವ ರೀತಿ ನೋಡಿದ್ರು ಗೊತ್ತಾ? யோசுவா காலேப் தேவனுடைய கண்கள்ல பார்த்தனால, ಯೆಹೋಶುವ ಕಾಲೇಬರು ದೇವರ ಕಣ್ಣುಗಳಿಂದ ನೋಡಿದರಿಂದ அந்த ராட்சசர்களை வெட்டுக்கிளிகளை போல பார்த்திருப்பாங்க. ಆ ಒಂದು ರಾಕ್ಷಸರುಗಳನ್ನ ಇವರು ಮಿಡತೆಗಳ ಪ್ರಕಾರ ನೋಡಿದ್ದಾರೆ. ಆಮೆನ್. நம்ம எப்படி பார்க்கிறோம்? ನಾವು ಯಾವ ರೀತಿ ನೋಡ್ತಾ How do we ಇದ್ದೇವೆ? see the giants who are before us? ನಮ್ಮ ಮುಂದೆ ಇರುವಂತ ದೈತ್ಯ ರಾಕ್ಷಸರುಗಳನ್ನ ಯಾವ ರೀತಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? இந்த அவிசுவாசத்தினால என்ன நடந்துச்சு தெரியுமா? ಈ ಒಂದು ಅಪನಂಬಿಕೆಯಿಂದ ಏನ್ ನಡೀತು ಗೊತ್ತಾ? நிறைய நீங்க 13 14 அதிகாரம், இந்த 2 அதிகாரம் எங்க வீட்ல போய் ஃபுல்லா படிச்சு பாருங்க. ಈ ಒಂದು 13 ಮತ್ತು 14 ಅಧ್ಯಾಯವನ್ನು ನಾನು ಮನೆಗೆ ಹೋಗಿ ಚೆನ್ನಾಗಿ ಓದಿ ನೋಡಿರಿ. One of the main reason இவங்க வந்து அந்த கானானுக்குள்ள போகாத, அந்த ஒரு தலைமுறை கானானுக்குள்ள போகாமல் இருந்ததுக்கான ஒரு முக்கிய காரணம் இந்த இடம், அது அவிசுவாசம். ಆ ಒಂದು ಸಂತತಿ ಆ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನ ಪ್ರವೇಶಿಸಲಿಕ್ಕೆ ಆಗದಿರುವುದಕ್ಕೆ ತಡೆಯಾದದ್ದು ಒಂದು ಈ ಒಂದು ಅಪನಂಬಿಕೆ. வாக்குத்தத்தம் இதனால தாமதமானது. ವಾಗ್ದಾನವು ಇದರಿಂದ ತಡೆಯಾಯಿತು. பிள்ளைங்க போய் சுதந்தரித்தார்கள், பெற்றோர்கள் வனாந்தரத்துல மடிந்தார்கள். பிள்ளைங்க their children inherited. ಆ ಮಕ್ಕಳು ಹೋಗಿ ಅದನ್ನ ಸ್ವಂತರಿಸಿಕೊಂಡರು, ಆದ್ರೆ ಪೋಷಕರೆಲ್ಲ ಏನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಂದ್ರೆ ಒಂದು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಸಂಭರಿಸಲ್ಪಟ್ಟರು. ஏன் ಯಾಕೆ? ಭಯ. ஓகே, விசுவாசத்துடைய மிகப்பெரிய 2 எதிரிகள், அடிக்கடி நான் சொல்லுவேன் இதை. ನಂಬಿಕೆಯ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ವಿರೋಧಿಗಳು ಯಾರೆಂಬುದನ್ನು ನೋಡುವಾಗ, விசுவாசத்திற்கான 2 biggest enemies யார் தெரியுமா? ನಂಬಿಕೆಗಿರುವಂತ ಒಂದು ದೊಡ್ಡ ವಿರೋಧಿಗಳು 2 ಯಾರು ಗೊತ್ತಾ? யாருக்கா ஞாபகம் இருக்கா? பயம். வெரி குட். ஃபியர், ಭಯ. இன்னொன்னு சந்தேகம், டவுட். ಸಂದೇಹ. ஃபியர் அண்ட் டவுட் ஆர் த பிக்கஸ்ட் enemy for the faith. ಸಂಶಯವು ಮತ್ತೆ ಭಯವು
ನಂಬಿಕೆ ಇರುವಂತ ದೊಡ್ಡ ಒಂದು ಎರಡು ವಿರೋಧಿಗಳಾಗಿ ಕಾಣಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. பயம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ಭಯ ಇರುವುದಾದರೆ பிரச்சனையை பெருசா பார்க்கும். ಸಮಸ್ಯೆಯನ್ನು ದೊಡ್ಡದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஐயோ இது முடியாது, ಅಯ್ಯೋ ಇದು ஐயோ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, இதெல்லாம் நம்மளால முடியாது. ಇದೆಲ್ಲವೂ ನಮ್ಮಿಂದ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆனா விசுவாசம் ಆದರೆ ನಂಬಿಕೆ தேவனை பெருசா பார்க்கும். ದೇವರನ್ನ ದೊಡ್ಡದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. Hallelujah. Hallelujah. It will see, it will magnify God, a God who can do miracles, a God who can do anything அப்படின்றத விசுவாசம் பார்க்கும். ಎಲ್ಲವನ್ನ ಮಾಡಿ ಮುಗಿಸಲಿರುವಂತ ದೇವರನ್ನ ಮಹಿಮೆಪಡಿಸುವುದಾಗಿ ಆ ಒಂದು ನಂಬಿಕೆಯು ನೋಡುವಂತದ್ದಾಗಿದೆ. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவர்கள் நாம வந்து தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கான காரணம் என்னன்னா அவிசுவாசம். ಈ ದಿವಸದಲ್ಲಿ ಹಲವು ಕ್ರೈಸ್ತರು ದೇವರು ನಮಗಿಟ್ಟಿರುವಂತ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಕಾರಣ தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் we need a faith filled obedience. விசுவாசம் நிறைந்த கீழ்ப்படிதல் அவசியம். ದೇವರ ವಾಗ್ದಾನವು ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೆರವೇರಬೇಕಾದರೆ ವಿಧೇಯತೆ ತುಂಬಿದಂತ ಒಂದು ನಂಬಿಕೆ ಅದು ತುಂಬಾ ಅವಶ್ಯವಾದದ್ದು. filled obedience வேணும் நமக்கு. ನಂಬಿಕೆ ತುಂಬಿದಂತ ಒಂದು ವಿಧೇಯತೆ ತುಂಬಾ ಅವಶ್ಯವಾದದ್ದು. கீழ்ப்படியணும், ಅದಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಬೇಕು, வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಬೇಕು, விசுவாசம் நிரம்பி இருக்கணும். ವಿಶ್ವಾಸ ತುಂಬಿರಬೇಕು. அப்பதான் தேவன் நமக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நாம் அடைய முடியும். ಆಗ ಮಾತ್ರ ದೇವರು ನಮಗಿಟ್ಟುವಂತ ವಾಗ್ದಾನವನ್ನ ಸ್ವತಂತ್ರಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அப்ப மூன்றாவது அவிசுவாசம், ಮೂರನೇದು ಒಂದು ಅಪನಂಬಿಕೆ, ನಾಲ್ಕನೇದಾಗಿ கலகம், ಒಂದು ಕಲಹ, rebellion. ಕಲಹ. ஓகே, resisting God's authority. தேவன் வைத்த தலைமைத்துவத்துக்கு எதிராக கலகம் செய்தல். ದೇವರು ಇಟ್ಟಿರುವಂತ ಒಂದು ನಾಯಕತ್ವಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಒಂದು ಕಲಹ ಅಥವಾ ಜಗಳವನ್ನ ಮಾಡುವಂತ. நீங்க என்னாகமம் 16ஆம் அதிகாரம், அது ஒரு பெரிய ஒரு அதிகாரம், நீங்க பிறகு வீட்ல போய் படிச்சு பாருங்க. ಅದೇ ಒಂದು ಅರಣ್ಯಕಾಂಡ 16ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ನೀವು ಮನೆಗೆ ಹೋಗಿ ನೋಡಿರಿ. கோரா, தாத்தான், அபிராம், இவங்க மூன்று பேர் இவங்களுடைய குடும்பம். கோரான், தாத்தான் ಮತ್ತು ಅಭಿರಾಮ್ தேவனுடைய அதிகாரத்திற்கு எதிராக நின்றார்கள். ದೇವರ ಒಂದು ಅಧಿಕಾರಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಿಂತರು. என்ன சொன்னாங்க பாருங்க, 3வது வசனத்தை பாருங்க. 3ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ ಯಾರ ವಾಸಿங்க, ಅವರು ಒಟ್ಟಾಗಿ ಬಂದು ಹ್ಮ್ ಹ್ಮ್ பாத்தீங்களா என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்களா? ನೀವು ನೋಡಿದಿರಿ ಅಲ್ವಾ? ஆக்சுவலி அந்த சொன்ன வார்த்தைகளை நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். ನೀವು ಮಿತಿ ಮೀರಿ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದೀರಿ. அப்படின்னா என்னன்னா, நீங்க என்ன உங்களை ரொம்ப பெருசா பாக்குறீங்களா? ನೀವು ನಿಮ್ಮನ್ನ ದೊಡ್ಡದಾಗಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? நீங்க என்ன பெரிய ஆளா? ನೀವೇನ್ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿನಾ? லிட்டரலா அப்படியே கேட்டாங்க. அதுதான் வார்த்தை. நீங்க என்ன பெரிய ஆளா? ನೀವೇನ್ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿನಾ? நீங்க தான் ரொம்ப பரிசுத்தரா? ನೀವೇನು ಪರಿಶುದ್ಧವಂತರಾ? ஆண்டவர் உங்க கூட மட்டும் தான் இருக்கிறாரா? ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತ್ರವಿದ್ದಾರಾ? தலைமைத்துவம், தேவன் ஏற்படுத்தின தலைமைத்துவத்துக்கு விரோதமா கலகம் ஏற்படுத்தினார். ದೇವರು ಏರ್ಪಡಿಸಿದಂತ ಒಂದು ನಾಯಕತ್ವಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಅವರು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. இவர்களோடு 250 பேர் வேற ஒண்ணா கூடிக்கிட்டாங்க. ಇವರೊಟ್ಟಿಗೆ 250 ಜನರು ಸಹ கூடிக்கொண்டு வந்து மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமா எழும்பி நிற்கிறார்கள். கூடிக்கொண்டு வந்து மோசே ஆரோனுக்கு விரோதವಾಗಿ ಎದ್ದೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. இது வந்து தலைவர்களை மட்டும் இது எதிர்ப்பது மாத்திரமல்ல. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ரிஜெக்டிங் லீடர்ஸ். இது நாயಕರನ್ನ ನಿರಾಕರಿಸುವುದು ಮಾತ್ರ. தேவன் ஏற்படுத்தின அந்த ஒரு ஆர்டரை வந்து எதிர்க்கிறது. ದೇವರು ಏರ್ಪಡಿಸಿದಂತ ಆ ಒಂದು ಕ್ರಮವನ್ನ ಏನ್ ಮಾಡುವಂತದ್ದು? ವಿರೋಧಿಸುವಂತದ್ದು. தேவன் தான் தலைமைத்துவத்தை ஏற்படுத்துகிறார் என்பது வேத வசனம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. தேவரே நாயகத்துவவನ್ನ ஏற்படுத்தினார். தேவன் யாரை நமக்கு மேல வைக்கணும், நான் இது வெறும் சபையை மட்டும் நான் சொல்லல, வீட்டுல குடும்பத்துல உங்களுக்கு பிள்ளைங்க, உங்களுக்கு பெற்றோர்களை கர்த்தர் வைத்திருக்கிறாருன்னா அவர்கள் தேவன் ஏற்படுத்தின தலைவர்கள். ಸಭೆಯನ್ನು ಮಾತ್ರವೇ ನಾನು ಹೇಳುತ್ತಾ ಇಲ್ಲ, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಒಂದು ಹೆತ್ತವರನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದನ್ನು ನೋಡುವಾಗ ಅದು ದೇವರೇ ಏರ್ಪಡಿಸಿದಂತದ್ದು. வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு மேல ஒரு மேனேஜரை வச்சிருக்கிறாரா, அது கர்த்தர் உங்களை அந்த இடத்துல வைத்திருக்கிறார். ಒಂದು ಕೆಲಸದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಒಬ್ಬರು ನಿರ್ವಾಹಕರನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದನ್ನು ನೋಡುವಾಗ ದೇವರು ಅವರನ್ನು ಏರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. நீங்க ரோமர் 13ஆம் அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னா every authority, every leadership comes from God. ಆ ರೋಮಪುರದವರಿಗೆ ನೋಡುವಾಗ ಎಲ್ಲ ಒಂದು ಅಧಿಕಾರವು, ಎಲ್ಲ ನಾಯಕತ್ವವು ದೇವರಿಂದಲೇ ಬರುವಂತದ್ದು. தேவனிடத்திலிருந்து வருகிறது. ಅದು ದೇವರಿಂದ ಬರುವಂತದ್ದು. எதற்கு? ಯಾಕೆ? தேவன் அந்த இடத்துல நம்மளை வைத்து நம்மளை உருவாக்குவதற்காக. ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಇಟ್ಟು ನಮ್ಮನ್ನ ರೂಪಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ.
ஆண்டவர் ஒருத்தரை தலைமைத்துவத்தில் ஏற்படுத்தினால் ஒழிய வேற யாரும் தலைவர்களாக இருக்கவே முடியாது. ದೇವರು ಒಬ್ಬನನ್ನ ನಾಯಕನಾಗಿ ಏರ್ಪಡಿಸದೆ ಹೋದರೆ ಬೇರೆ ಯಾರು ಸಹ ನಾಯಕರಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ஆனா இங்க இந்த கோரா, தாத்தான், அபிராம் என்ன பண்ணாங்க தெரியுமா? ಆದ್ರೆ ಈ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೋರಾ, ದಾತನ್ ಮತ್ತು ಅಭಿರಾಮರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಗೊತ್ತಾ? இவங்க ஒரு கலகத்தை ஏற்படுத்தினார். ಇವರೊಂದು ಕಲಹವನ್ನ ಏರ್ಪಡಿಸಿದರು. தலைமைத்துவத்துக்கு விரோதமா எழும்பினார்கள். ನಾಯಕತ್ವಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಇದ್ದರು. என்ன நடந்துச்சு தெரியுமா? ಏನ್ ನಡೀತು ಗೊತ್ತಾ? மோசே அவர்களை பார்த்து ஒரு சவாலாக சொன்னார். ಮೋಶೆ ಅವರನ್ನು ನೋಡಿ ಒಂದು ಸವಾಲಾಗಿ ಹೇಳಿದರು. நீங்க அந்த கடைசி பகுதியை நீங்க 23 28 20 அதுல இருந்து நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ಕಡೆಯ ಭಾಗದಲ್ಲಿ 28 இல்ல கடைசில 28 29 30ல வாசிச்சு பாத்தீங்கன்னா 28 ರಿಂದ 30 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುವಾಗ மோசே தைரியமா சொல்றாரு. ಮೋಶೆ ಅಲ್ಲಿ ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஒரு ಚಾಲೆಂಜ್ பண்றாரு. ಒಂದು ಸವಾಲನ್ನು ಹಾಕುತ್ತಾರೆ. நீங்க வந்து நில்லுங்க இங்க. ನೀವು ಬಂದು ಇಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳಿರಿ. ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் நடந்துச்சுனா, ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವಾದಂತ ಒಂದು ಸಂಭವ ನಡೆದಿತ್ತಂದ್ರೆ, நடந்துச்சுனா ಅದು ನಡೆದರೆ இந்த தலைமைத்துவம் தேவனிடத்துல இருந்து வந்திருக்கிறது. ಇದು ದೇವರಿಂದಲೇ ಬಂದಂತದು. இல்லனா எதுமே நடக்கலனா, ಯಾವುದು ನಡೆಯದೆ ಹೋದರೆ நீங்க சொல்றது உண்மை அப்படினு சொல்றாரு. ನೀವು ಹೇಳುವಂತದ್ದು ಅದು ನಿಜ ಎಂಬುದಾಗಿ. என்ன நடந்துச்சு தெரியுமா? ಏನು ನಡೆಯಿತು ಗೊತ್ತಾ? 31வது வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா 31ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ ஒரு மோசமான ஒரு நிலைமை அங்க நடக்கிறது. ಅಲ್ಲಿ ಮೋಸಕರವಾದ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ ನಡೆಯುತ್ತೆ. இதுவரை சரித்திரத்துல நடக்காத ஒரு சம்பவம் நடக்குது. ಇದುವರೆಗೂ ಚರಿತ್ರೆಯಲ್ಲಿ ನಡೆಯದೇ ಇರುವಂತ ಒಂದು ಸಂಭವ ಅಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದೆ. something unusual. ಅದು ಒಂದು ಅಸಾಮಾನ್ಯವಾದಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. தேவ மனுஷனுடைய வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துகிறார். ದೇವ ಮನುಷ್ಯನ ಮಾತನ್ನ ಕರ್ತನು ಘನಪಡಿಸುತ್ತಾನೆ. தேவன் ஏற்படுத்தின தலைமைத்துவத்தின் வார்த்தையை அவர் கனப்படுத்துகிறார். ದೇವರಿಂದ ಏರ್ಪಡಿಸಲ್ಪಟ್ಟ ನಾಯಕತ್ವವನ್ನ ದೇವರು ಘನಪಡಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அவர் சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா 30வது வசனத்தை வாசி பாருங்க. 30ನೇ ವಾಕ್ಯವನ್ನ ಅದು ವಾಸಿங்க. ಆದರೆ ಯೆಹೋವನು ಇವರಿಗೋಸ್ಕರ ಅಪೂರ್ವವಾದ ಶಿಕ್ಷೆಯನ್ನು ಕಲ್ಪಿಸಿದರೆ அபூர்வவாத, ஆக்சுவலி கன்னடத்துல ரொம்ப அழகா இருக்குது, அபூர்வவாத. அப்பனா ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்தால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதையும் சொல்றாரு. ಅಂದ್ರೆ ಭೂಮಿ ಬಾಯಿ ತೆರೆದು ಇವರನ್ನು ಇವರ ಸರ್ವಸ್ವವನ್ನು ನುಂಗುವುದರಿಂದ ಇವರೆಲ್ಲರೂ ಸಜೀವಿಗಳಾಗಿ ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗಿಬಿಟ್ಟರೆ ಇವರು ಯೆಹೋವನನ್ನು ಉಲ್ಲಂಘಿಸಿದವರೆಂದು இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றார். ನೀವು ಅವರು ಕರ್ತನನ್ನ ಅಥವಾ ಯೆಹೋವನನ್ನ ಉಲ್ಲಂಘಿಸಿದವರೆಂಬುದಾಗಿ ನೀವು ನೋಡಿಕೊಳ್ಳಬಹುದು ಎಂಬುದಾಗಿ. ஹalleluya ஹalleluya. 31வது வசனத்துல 31ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அவன் அப்படினா மோசே இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த உடனே, ಮೋಶೆ ಈ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳಿ ಮುಗಿಸಿದ ಕೂಡಲೇ என்ன நடந்துச்சு? ಏನು ನಡೆಯಿತು? நின்றிருந்த நிலம் பிளந்தது. ನಿಂತಿದ್ದಂತ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ 32ನೇ ವಾಕ್ಯ, பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்குள்ள உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. ಭೂಮಿಯು ಬಾಯಿ ತೆರೆದು ಅವರನ್ನು ಅವರ ಮನೆಯವರನ್ನು ಕೋರನಿಗೆ ಸೇರಿದ್ದ ಮನುಷ್ಯರೆಲ್ಲರನ್ನು ಅವರ ಸರ್ವಸ್ವವನ್ನು ನುಂಗಿ ಬಿಟ್ಟಿತು ಎಂಬುದಾಗಿ. அன்பான தேவஜனமே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವಜನರೇ, தேவன் ஏற்படுத்தின தலைமைத்துவத்துக்கு விரோதமான கலகம் அது தேவனுடைய கோபாக்கினையை கொண்டு வரும் என்பது இந்த வேத வசனத்தின் ஆதாரத்தில் நம்ம பார்க்கின்றோம். ದೇವರು ಏರ್ಪಡಿಸಿದಂತ ನಾಯಕತ್ವಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಮಾಡುವಂತ ಒಂದು ವಾಗ್ವಾದ ಅಥವಾ ಕಲಹವು ಅಲ್ಲಿ ದೇವರ ಕೋಪವನ್ನ ಇಳಿಸುವಂತದ್ದು ಅಥವಾ ಬರುವಂತೆ ಮಾಡುವಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ. தாவீது அதனாலதான் சவுல் அவனுடைய கையில கிடைத்து கூட அவனை ஒன்றும் செய்யவில்லை. ದಾವೀದನು ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಸೌಲನು ಆತನ ಕರಗಳಿಗೆ ಸಿಕ್ಕಿದ್ದು ಸಹ ಆತನಿಗೆ ಏನು ಸಹ ಮಾಡಲಿಲ್ಲ. கையில கிடைச்சான், ಕೈಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡನು, என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம், ಏನು ಬೇಕಾದ್ರೂ ಸಹ ಮಾಡಿರಬಹುದು. ஆனா தாவீது பார்த்தது எப்படி தெரியுமா? ಅದೇ ದಾವೀದನು ನೋಡಿದ್ದು ಯಾವ ಪ್ರಕಾರ ಗೊತ್ತಾ? தேவன் அபிஷேகம் பண்ணினவன், ದೇವರು ಅಭಿಷೇಕಿಸಿದವನು. அன்பான தேவஜனமே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವಜನರೇ, கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தின தலைவர்களுக்கு விரோதமா நம்ம எப்பொழுதுமே எழும்பக்கூடாது. ಕರ್ತನು ನಮಗೆ ಏರ್ಪಡಿಸಿದ ನಾಯಕರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಯಾವಾಗಲೂ ಸಹ ನಾವು ಎದ್ದೇಳಬಾರದು. It's not only with the church. ಅದು ಸಭೆಗೆ ಮಾತ್ರವೇ ಅಲ್ಲ. நீங்க ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கீங்களா? ನೀವು ಶಾಲೆಯಲ್ಲಿ ಓದುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಕಾಲೇಜಿல படிச்சிட்டு இருக்கீங்களா? ಕಾಲೇಜಿನಲ್ಲಿ ಓದುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? உங்களுடைய டீச்சர்ஸ், ನಿಮ್ಮ ಒಂದು ಶಿಕ್ಷಕರು, உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள், ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇರುವಂತ ಒಂದು ಅಧಿಕಾರಿಗಳು, never raise your voice against your leadership. ನಿಮ್ಮ ನಾಯಕತ್ವಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಯಾವುದು ಸಹ ಧ್ವನಿಯನ್ನು ಎತ್ತಬೇಡಿರಿ. தாழ்மையோடு இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ನೀವು ದೀನರಾಗಿ ಅಥವಾ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇರುವಾಗ ಕರ್ತನು ನಿಮಗೋಸ್ಕರ ಯುದ್ಧವನ್ನು ஹalleluya. ಆಮೆನ್. ஹalleluya. நீங்க வேலை பார்க்குற இடத்துல சில டைம் உங்களுக்கு விரோதமா நிறைய பேர் எழும்பலாம், உங்க தலைவர்களே எழும்பலாம். ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಕೆಲಸ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ಕೆಲವು ನಾಯಕರ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎದ್ದೇಳಬಹುದು. பட் பொறுமையோடு தேவன் ஏற்படுத்தின தலைமைத்துவத்திற்கு நீங்க தலை வணங்கும் பொழுது கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவார். ತಾಳ್ಮೆಯಿಂದ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಏರ್ಪಡಿಸುವಂತ ನಾಯಕತ್ವಕ್ಕೆ ನೀವು ವಿಧೇಯರಾಗುವಾಗ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಅಲ್ಲಿ ತರುವಂತನಾಗಿದ್ದಾನೆ. ஐந்தாவது கடைசியா சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். ಕಡೆಯದಾಗಿ 5ನೇ ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿ ನಾವು ಮುಗಿಸಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. நீங்க என்னாகமம் 11:1 ல இருந்து 6 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, ಅರಣ್ಯಕಾಂಡ 11:1 ರಿಂದ 6 ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ, இட்ஸ் கம்ப்ளைனிங், எப்பொழுதும் வந்து
முறுமுறுத்து கொண்டே இருக்கிறது. ಯಾವಾಗಲೂ ಗುಣಗುಟ್ಟುತ್ತಲೇ ಇರುವಂತದ್ದು. ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் மறந்து போயிடுறது. ದೇವರು ಮಾಡಿದಂತ ಎಲ್ಲ ಒಳಿತುಗಳನ್ನ நன்மைகளை மறந்து போய்விட்டு எப்பொழுதும் குறை சொல்றது. ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮರೆತು ಹೋಗಿ ಯಾವಾಗಲೂ ಕೊರತೆಗಳನ್ನೇ ಹೇಳುತ್ತಾ ಇರುವಂತದ್ದು. நீங்க பாத்துக்கீங்களா? எப்போது யாரா ஒரு சிலர் இருக்காங்க, குறைய மட்டும் தான் பேசுவாங்க. ಕೆಲವರು ಇದ್ದಾರೆ ಯಾವಾಗಲೂ ಕೊರತೆಗಳನ್ನೇ ಮಾತನಾಡುತ್ತಾ ಇರ್ತಾರೆ. தேவன் செய்த அந்த நிறைகளை குறித்து பேசவே மாட்டாங்க. ದೇವರು ಮಾಡಿದಂತ ಒಂದು ಸಂಪೂರ್ಣತೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾತನಾಡುವುದೇ ಇಲ್ಲ. இந்த வசனம் எனக்கு வந்து நான் இத திருப்பி படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், இந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்க என்பதை. ಈ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಪದೇ ಪದೇ ಓದುತ್ತಿರುವಾಗ ನನಗೆ ಗೊತ್ತಾಗ್ತಾ அதே நேரம் எனக்குள்ளேயே நான் கேட்டுக்கொண்ட கேள்வி, ஐயோ நான் இப்படி இருக்க கூடாது ஆண்டவரே என்று சொல்லி. ಅದೇ ಪ್ರಕಾರ ನಾನು ಕೇಳಿಕೊಂಡ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯೂ ಸಹ ದೇವರು ನಾನು ಈ ರೀತಿಯಾಗಿರಬಾರದು ಎಂಬುದಾಗಿ. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து கொண்டு வந்து ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ದೇವರು அற்புதமா அதிசயமாக கொண்டு வருகிறார். ಅದ್ಭುತದಿಂದಲೂ ಅತಿಶಯದಿಂದಲೂ வானத்திலிருந்து மன்னா கொடுக்கப்படுகிறது, ಆಕಾಶದಿಂದ ಮನ್ನವನ್ನ ಕೊಡುತ್ತಿದ್ದಾನೆ. ஆனா இந்த ஜனத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய குறை என்ன தெரியுமா? ಆದ್ರೆ ಈ ಜನರ ಬಳಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಕೊರತೆ ಏನು ಗೊತ್ತಾ? அந்த வசன வாசிங்களா 4, 5, 6 ವಚನಗಳ 4, 5 ಮತ್ತು 6 ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ, ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿದ್ದ ಇತರ ಜನರು ಮಾಂಸವನ್ನು ಆಶಿಸಿದರು. ಇಸ್ರಾಯೇಲರು ಕೂಡಿ ತಿರುಗಿ ಹತ್ತುಕೊಂಡು, ಮಾಂಸವು ನಮಗೆ ಹೇಗೆ ಲಭಿಸಿತು? ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ನಾವು ಬಿಟ್ಟಿಯಾಗಿ ತಿನ್ನುತ್ತಿದ್ದ ಮೀನು, ಸವತೆಕಾಯಿ, நாம் எகிப்தில் கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும், மீன், ಸವತೆಕಾಯಿ, ಕರ್ಬೂಜು, ಉಳ್ಳಿಗಡ್ಡೆ, ನೀರುಳ್ಳಿ, ಬೆಳ್ಳುಳ್ಳಿ ಇವು ನೆನಪಿಗೆ ಬರುತ್ತವಲ್ಲ. ಅಯ್ಯೋ ಇದೆல்லாம் நாங்க அங்க சாப்பிட்டுமே, ಇದೆಲ್ಲವನ್ನ ನಾವು ತಿಂದುವಲ್ಲ. இதெல்லாம் படிக்கும்போது நமக்கே வாய் ஊறுதுல. இதெல்லாம் ஓதுவாக நம்மளிಗೆ ஐயோ இதெல்லாம் சாப்பிட்டமே எகிப்துல, ஐயோ எவ்வளவு நல்லா இருந்துச்சு, ಇದೆಲ್ಲ ನಾವು ತಿಂದವಲ್ಲ ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ. எகிப்தின் அடிமைத்தனத்தை மறந்துட்டாங்க. ಐಗುಪ್ತ ದೇಶದ ಗುಲಾಮತನವನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ಟರು. பார்வோன் இவர்களை வைத்து வேலை வாங்குனதை மறந்துட்டாங்க. ಫರೋಹನು ಇವರನ್ನ ಇಟ್ಟು ಕೆಲಸದ ತೆಗೆದುಕೊಂಡದನ್ನು ಅವರು ಮರೆತು ಬಿಟ್ಟರು. ஆனா அங்க சாப்பிட்டதெல்லாம் ஞாபகப்படுத்துறாங்க. ಆದ್ರೆ ಇವರು ಊಟ ಮಾಡಿದೆಲ್ಲವನ್ನ ನೆನಪಿಗೆ எவ்வளவு நல்லா இருந்துச்சு, ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿತ್ತು. இங்க ஆண்டவர் கொடுக்கிற மன்னா பார்த்துட்டு என்ன சொல்றாங்க? ಇಲ್ಲಿ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಒಂದು ಮನ್ನವನ್ನ ನೋಡಿ ಏನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ? 6வது வசனத்துல 6ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ 6வது வசனம் போடுங்கம்மா. ಇಲ್ಲಿಯಾದರೂ ನಮ್ಮ ಜೀವ ಬತ್ತಿ ಹೋಯಿತು. ஐயோ என்ன ஆயிடுச்சு? உள்ளம் வந்து வாடி போகிறதாம். ஆக்சுவலி இங்கிலீஷ்ல வந்து we have lost our appetite. அப்படினா என்ன அர்த்தம்னா இப்பலாம் சாப்பிடணும்னே தோண மாட்டேங்குது. ಈಗೆಲ್ಲ ನಾವು ಊಟ ಮಾಡೋದಕ್ಕೆ ಇಷ್ಟ ಆಗ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. நான் பைபிள் காலேஜ் படிச்சிட்டு இருக்கும்போது பைபிள் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்குள்ள இந்த பிரச்சனைகள் நிறைய வரும். ಆ ಒಂದು ಬೈಬಲ್ ಕಾಲೇಜಲ್ಲಿ ಓದುತ್ತಿರುವಾಗ ಈಗ ಇರುವಂತ ಒಂದು ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳಲ್ಲಿ ಆ ಒಂದು ಸಮಸ್ಯೆ. ಹಾಸ್ಟೆಲ್ படிக்கிறவங்களுக்கு தெரியும் இதெல்லாம். ಹಾಸ್ಟೆಲ್ படிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ಆ ಒಂದು ಹಾಸ್ಟೆಲ್ ಓದುತ್ತಿರುವವರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿರುತ್ತದೆ. ಅಯ್ಯೋ ವಾರத்துல 3 நாள் ಉಪ್ಮಾ, ಅಯ್ಯೋ ವಾರದಲ್ಲಿ 3 ದಿವಸ ಉಪ್ಪಿಟ್ಟ, ಪುಳಿಯೋಗರೆ, ಅಯ್ಯೋ ಕಾலையில சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, நைட் சாப்பாடு, ಬೆಳಗ್ಗೆ ಊಟ, ಮಧ್ಯಾಹ್ನ ಊಟ, ಮತ್ತೆ ಅದನ್ನ ஐயோ எங்களால தாங்க முடியல. ಅಯ್ಯೋ ನನ್ನಿಂದ ಅದನ್ನ ಸಹಿಸಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತಾ ಇಲ್ಲ. ஆனா ஆண்டவர் அவங்களை உருவாக்குற விதங்களை சில நேரத்துல மறந்துடுவாங்க. ಆದ್ರೆ ದೇವರವರನ್ನ ರೂಪಿಸುತ್ತಿರುವಂತ ವಿಧಗಳನ್ನ ಅವರು ಮರೆತು the complaining, actually இது வந்து மனிதனுடைய ஒரு குணம். இது actually ಈ ಒಂದು ಗುಣಗುಟ್ಟುವಿಕೆ ಅಥವಾ ದೂರು ಹೇಳುವಂತದ್ದು ಮನುಷ್ಯನ ಗುಣವಾಗಿದೆ. getting content with what we have. என்ன இருக்குதோ ஆண்டவர் இதுவரை நம்மள நடத்தின விதங்களை மறந்துடுவோம். நம்ம ದೇವರು ನಮಗನ್ನ ಇದುವರೆಗೂ ನಡೆಸಿದ ವಿಧವನ್ನ ಮರೆತು ಬಿಡುತ್ತೇವೆ. ನಮಗೆ ಏನಿದೆಯೋ ಅದರಲ್ಲಿ ತೃಪ್ತಿಗೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳು அப்படிதான் இருந்தாங்க. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಅದೇ ರೀತಿಯಾಗಿದ್ದರು. they complained. ಅವರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ? ದೂರನೇ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. மீன் இருந்துச்சு, வெங்காயம் இருந்துச்சு, வெள்ளரிக்காய் இருந்துச்சு, ஆனா இங்க வந்து வெறும் மன்னா தான் எங்களுக்கு. ಅಯ್ಯೋ ಅಲ್ಲಿ ನಮಗೆ ಮೀನು ಇತ್ತು, ಈರುಳ್ಳಿ ಇತ್ತು, ಸೌತೆಕಾಯಿ ಇತ್ತು, ಆದರೆ ಇಲ್ಲಿ ಬೇರೆ ನಮಗೆ ಮನ್ನಾ ಮಾತ್ರವೇ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. ஹalleluya, ஹalleluya. அன்பான தேவஜனமே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವಜನರೇ, இந்த ஜனங்கள் அந்த complaining spirit வந்து அவர்களை ஆட்கொண்டது. ஆக்சுவலி ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಂದು ಜನರನ್ನ ಆ ಒಂದು ದೂರು ಹೇಳುವಂತ ಆತ್ಮವು ಅದನ್ನ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವಂತದಾಗಿ ஆண்டவர் சன் அப்புறம் கொடுத்தாரு. ಕೆಲವು கொடுத்தாரு, காடையை கொடுத்தாரு. காடை ದೇವರ ನೋಡುವಾಗ ಲಾವಕಿಯನ್ನ ಕೊಡುತ್ತಾರೆ. அந்த வசனத்தை நீங்க வாசி பாத்தீங்கன்னா தெரியும். ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನೋಡೋಣ. 18வது வசனத்தை வாசிங்க. 18ನೇ ವಾಕ್ಯವನ್ನ, ಅದಲ್ಲದೆ ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಹೀಗೆ ಹೇಳು, ನಾಳೆಗೆ ನಿಮ್ಮನ್ನ ಶುದ್ಧಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಿರಿ, ನಾಳೆ ನಿಮಗೆ ಮಾಂಸಾಹಾರವು ದೊರೆಯುವುದು. ನೀವು ಯೆಹೋವನಿಗೆ ಕೇಳಿಸುವಂತೆ ನಮಗೆ ಮಾಂಸವನ್ನು ಕೊಡುವವರೇ ಇಲ್ಲ, ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಸುಖವಾಗಿದ್ದೇವಲ್ಲ ಎಂದು ಅಳುತ್ತಾ அது ஆண்டவர் சொல்றது. ஓகே, அப்ப ஆண்டவர் சொல்றாரு நான் கொடுக்கிறேன்பா. ದೇವರೇ ನಾನು ಕೊಡ್ತೇನೆ. இவங்க அழுது புலம்பறத பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ನೀವು ಇವರು ಅಳುತ್ತಾ ಪ್ರಲಾಪಿಸುತ್ತಿರುವುದರಿಂದ ನೋಡಿ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ? கொடுக்கிறேன் பண்ணிட்டாரு, ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. 31வது வசனம் வாசிங்க. 31ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ, ಆಗ ಯೆಹೋವನು
ಯೆಹೋವನ ಬಳಿಯಿಂದ ஆ. ಗಾಳಿ ಹೊರಟು ஆ. ಸಮುದ್ರದಿಂದ ಲಾವಕ್ಕಿಗಳನ್ನು ಹೊಡೆದುಕೊಂಡು என்ன பக்கி ಲಾವಕ್ಕಿ அதுதான் காடை காடைகளை கொடுத்தாரு. ஓகே, ಹೊಡೆದುಕೊಂಡು ಪಾಳೆದ ಸುತ್ತಲೂ ಒಂದು ದಿನದ ಪ್ರಯಾಣದಷ್ಟು ದೂರದವರೆಗೆ ಭೂಮಿಗಿಂತ 2 ಮೊಳ ಎತ್ತರದಲ್ಲಿ ಹಾರುತ್ತಾ ಬರುವಂತೆ ಮಾಡಿತು. அப்புறம் 33வது வசனம். ಆದರೆ ಅವರು ಆ ಮಾಂಸವನ್ನು ಇನ್ನೂ ಆಹಾರ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಿರುವಾಗ ಅದು ಮುಗಿದು ಹೋಗುವುದರೊಳಗಾಗಿಯೇ ಯೆಹೋವನು ಅವರ ಮೇಲೆ ಕೋಪಗೊಂಡು ಬಹಳ ಜನರನ್ನು ಘೋರ ವ್ಯಾಧಿಯಿಂದ ಸಾಯಿಸಿಬಿಟ್ಟನು. அன்பான தேவஜனமே, இதுதான் ஒரு எச்சரிக்கையின் செய்தியாக இருக்கட்டும். ಇದೊಂದು ಎಚ್ಚರಿಕೆಯ ಒಂದು ಸಂದೇಶವಾಗಿದೆ. ಕಂಪ್ಲೇಂಟ್, ಗುಣಗುಟ್ಟುವಿಕೆ ಅಥವಾ ದೂರು சில ಹೇಳುವುದು நேரங்களில் கொடுத்துருவாரு. ಕೆಲವರು ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಕೊಟ್ಟು ಬಿಡ್ತಾರೆ. நம்ம எப்பொழுதும் ஆண்டவரை வந்து அப்படியே இது இல்லையே அது இல்லையேன்னு சொல்லும் போது ஆண்டவர் கொடுக்குறாரு, ஆனா அதற்குள்ள கான்சிக்வன்சஸ், விளைவுகளை நாம் சந்திக்க நேரிடும். ಇದಿಲ್ಲವಲ್ಲ ಅದಿಲ್ಲವಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಗುಣಗುಟ್ಟುವಾಗ ದೇವರು ಅದನ್ನ ಕೊಟ್ಟು ಬಿಡ್ತಾರೆ. ಆದರೆ ಅದರಿಂದ ಬರುವಂತ ಕೆಲವು ಪರಿಣಾಮಗಳನ್ನು ಸಹ ನಾವು ಅನುಭವಿಸಬೇಕಾಗಿದೆ. இன்னைக்கு குறை சொல்றதை நிறுத்திவிட்டு ஆண்டவர் நமக்காக செய்த நன்மைகளை நம்மளுடைய கண்கள் திறந்து பார்க்க வேண்டும். ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಕೊರತೆ ಹೇಳುವುದನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಒಂದು ಸಂಪೂರ್ಣತೆಯನ್ನು ಕುರಿತಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அங்க எகிப்தின் அடிமைத்தனத்தை மறந்து போனார்கள். மறந்து விட்டு எகிப்தின் அந்த சாப்பாட்டை நினைவுபடுத்தி கொண்டார்கள். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಐಗುಪ್ತ ದೇಶದ ಒಂದು ಗುಲಾಮತನವನ್ನ ಮರೆತು ಬಿಟ್ಟು ದೇವರು ಅಲ್ಲಿ ಕೊಟ್ಟಂತ ಒಂದು ಆಹಾರವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. குறை சொல்றது, கம்ப்ளைண்ட் பண்றது வந்து நம்மளுடைய மெமரியை வந்து என்ன பண்ணிடும்னா நிறுத்தி விடும். ಆ ಕೊರತೆ ಹೇಳುವುದು, ದೂರು ಹೇಳುವುದು ಏನು ಮಾಡುತ್ತದೆ ಅಂದ್ರೆ ನಮಗಿರುವಂತ ಒಂದು ನೆನಪಿನ நம்ம மெமரியே இல்லாம போயிடும், ஞாபகமே இல்லாம போயிடும். ನಮಗೆ ಒಂದು ನೆನಪೇ ಇಲ್ಲದಂತದಾಗ ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைக்க முடியாம போயிடுது. ದೇವರು ಮಾಡಿದಂತ ಒಂದು ಒಳಿತುಗಳನ್ನ ನೆನಪಿಗೆ இது நமக்குள்ள இருக்கக்கூடிய குறைபாடுகளை மட்டும் தான் பார்க்கிறதே தவிர தேவன் நமக்காக வைத்திருக்கிற நமக்கு செய்த ஆசீர்வாதங்களை மறந்து போய் விடுகின்றோம். ನಮಗಿರುವಂತ ಒಂದು ಕೊರತೆಗಳನ್ನೇ ನೋಡ್ತೇವೆ ಹೊರತಾಗಿ ದೇವರಿಟ್ಟಿರುವಂತ ಒಂದು ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಕುರಿತು அவர்கள் சென்ற வனாந்தரம் பிரச்சனை கிடையாது இவர்களுக்கு. ಅವರಿಗೆ ಹೋಗದಂತ ಒಂದು ಅರಣ್ಯ ಅವರಿಗೆ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಅಲ್ಲ. நன்றி இல்லாத இருதயம், ಕೃತಜ್ಞತೆ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ ಒಂದು ಹೃದಯ. இந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் மன்னாவை தரார்ல, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்ற அந்த மனப்பக்குவம் இவர்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு. ಈ ಒಂದು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಮನ್ನವನ್ನ ಕೊಟ್ಟರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಇಡುವಂತ ಒಂದು ಮನಸ್ಸು ಅವರಿಗೆ ಇರಲಿ. Every complaint, question, God's care, ஒவ்வொரு குறை சொல்லலும் தேவன் அவர்களை பார்த்த விதத்தை கேள்வி கேட்டது. ಒಂದೊಂದು ಕೊರತೆ ಹೇಳುವಂತದ್ದು ಸಹ ದೇವರು ಅವರು ನೋಡಿದಂತ ಒಂದು ದೃಷ್ಟಿಯನ್ನ ಅಲ್ಲಿ ಕೊರತೆಯಾಗಿ ಪ್ರಶ್ನಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. அன்பான தேவஜனமே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವಜನರೇ, புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும் பொழுது ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ನಾವು நீங்க ಓದುವಾಗ 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6, 11, 12 நீங்க வாசிச்சு பாருங்க. 1 ಕೊರಿಂಥ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 6, 12, 19 ಓದುವಾಗ பவுல் அதெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் நமக்கு வந்து என்னன்னு சொல்றாருன்னா ஒரு உதாரணங்கள் என்று சொல்கின்றார். ಪೌಲನು ಅದನ್ನೇ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ಇದೆಲ್ಲವೂ ನಮಗೆ ಏನಾಗಿದೆ, ಒಂದು ಉದಾಹರಣೆ ಆಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. இஸ்ரவேலுடைய சரித்திரம் வெறும் சரித்திரம் மாத்திரமல்ல. ಇಸ್ರಾಯೇಲ್ ಒಂದು ಚರಿತ್ರೆ ಕೇವಲ ಒಂದು ಚರಿತ್ರೆಯಾಗಿ ಮಾತ್ರವೇ ಇರಲಿಲ್ಲ. It's a warning. அது ஒரு நமக்கு ஒரு எச்சரிப்பு. ಅದು ನಮಗೊಂದು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದೆ. இன்னைக்கு நாம சபையில வருகிறோம். We attend church. ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನಾವು ಸಭೆ ಆರಾಧನೆ ஞானஸ்நானம் எடுத்துக்கிறோம். ಆ ಜ್ಞಾನಸ್ನಾನ ಅಥವಾ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. வசனத்தை வாசிக்கிறோம். ವಾಕ್ಯವನ್ನು ಓದುತ್ತೇವೆ. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்கின்றோம். ದೇವರ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನಾವು ಅನುಭವಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. Yet still we lose the spiritual victory. நம்முடைய ஆவிக்குரிய அந்த வெற்றியை நாம் இழந்து விடுகிறோம். ಆದರೂ ಸಹ ನಮ್ಮದು ಆತ್ಮಿಕದ ಒಂದು ಜಯವನ್ನು ನಾವು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. If our hearts are unremained, I'm not change ஆகாம அப்படி இருந்துச்சுனா தேவன் நமக்காக வைத்திருக்கிற வெற்றிகளை நாம் இழந்து விடுகிறோம். ನಮ್ಮ ಹೃದಯವು ಬದಲಾಗದೆ ಹಾಗೆ ಇರುವುದಾದರೆ ದೇವರು ನಮಗಿಟ್ಟಿರುವಂತ ಜಯಗಳನ್ನು ನಾವು ಸ್ವತಂತ್ರಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. எகிப்திலிருந்து விடுதலை அவசியம். ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಬಿಡುಗಡೆ ತುಂಬಾ ಅವಶ್ಯ. அதை விட ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? ಅದಕ್ಕಿಂತಲೂ ಬಹು ಮುಖ್ಯವಾದದ್ದು ಏನು ಗೊತ್ತಾ? கானானை போய் சென்றடைய வேண்டும். ಕಾನಾನನ್ನು ಹೋಗಿ ಸೇರಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. கானானை போய் சென்றடைய வேண்டும் என்றால் ಕಾನಾನನ್ನು ಹೋಗಿ ಸೇರಬೇಕಾದರೆ எகிப்தையும் விடணும், ಐಗುಪ್ತ ದೇಶವನ್ನು ಸಹ ಬಿಡಬೇಕು. எகிப்தை இருதயத்துல சுமந்துட்டு இருக்கிறதையும் விடணும். ಐಗುಪ್ತ ದೇಶವನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಹೊರುವುದನ್ನು ಸಹ இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க செங்கடலை கடந்ததை அனுபவித்தார்கள். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಕೆಂಪು ಸಮುದ್ರವನ್ನು ದಾಟಿದನ್ನು ಅನುಭವಿಸಿದರು. தேவனுடைய அந்த மேக ஸ்தம்பத்தை அனுபவித்தார்கள். ದೇವರ ಒಂದು ಮೇಘ ಸ್ತಂಭವನ್ನು ಅವರು ಅನುಭವಿಸಿದರು. பரலோகத்திலிருந்து வந்த மன்னாவை அனுபவித்தார்கள். ಪರಲೋಕದಿಂದ ಬಂದಂತ ಒಂದು ಮನ್ನವನ್ನು ಸಹ ಅನುಭವಿಸಿದರು. ஆனா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போக முடியாமல் ஆனது. ಆದರೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂತ ದೇಶವನ್ನ ಪ್ರವೇಶಿಸಲಿಕ್ಕೆ ಆಗದೆ ಆಗಿತ್ತು. அவர்களுடைய எதிரி வெளியே கிடையாது. ಅವರ ಒಂದು ವಿರೋಧಿ ಹೊರಗಡೆ ಇರಲಿಲ್ಲ. எதிரி எங்க தெரியுமா? ಅವರ ವಿರೋಧಿ ಎಲ್ಲಿ ಇತ್ತು ಗೊತ್ತಾ? அவர்களுக்குள்ளதான். ಅವರ ಒಳಗಡೆನೇ ಇತ್ತು. ஹalleluya. ஹalleluya. அன்பான தேவஜனமே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವಜನರೇ, இன்னைக்கு நமக்கு இப்படிப்பட்ட சண்டை சச்சரவுகளும் பொறாமைகளும் கலகங்களும் அவிசுவாசமும் குறை சொல்லுதலும் இருந்தா நமக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த நித்திய கானானுக்குள்ள
நம்ம போய் சேர முடியாதபடி அது தடையாகி விடும். ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವಜನರೇ, ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಕಲಹಗಳು, ಅದೇ ಪ್ರಕಾರ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು, ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತದ್ದು, ಈ ರೀತಿಯಾದ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಇರುವಾಗ ಆ ಒಂದು அதனால எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், யார குயிக்கா வாசிக்க முடியுமா அந்த வசனத்தை மட்டும்? இது சங்கீதத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதியை எபிரேய நிருபத்தின் ஆசிரியர் எழுதுகின்றார். ಇದು ಕೀರ್ತನೆ ಒಂದು ಭಾಗವನ್ನ ಈ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, 3ನೇ ಅಧ್ಯಾಯ. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறது. ನೀವು ಇವತ್ತು ದೇವರ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿಗೊಟ್ಟರೆ ನಿಮ್ಮ ಹಿರಿಯರು ದೇವರ ಕೋಪವನ್ನು ಎನಿಸಿದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮಾಡಿದಂತೆ ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನು ಕಠಿಣ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ. ஹalleluya. அன்பான தேவஜனமே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವಜನರೇ, கிறிஸ்டியன் லைஃப், கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது எகிப்திலிருந்து வெளியே வருவது மாத்திரமல்ல, இல்லனா ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல. ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತ ಎಂಬುದು ಐಗುಪ್ತ ದೇಶದ ಹೊರಗಡೆ ಬರುವುದು ಮಾತ್ರವೇ ಅಲ್ಲ, ಅಥವಾ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದು ಮಾತ್ರವೇ ಅಲ್ಲ. It is about allowing God to remove the Egypt within us. அந்த எகிப்தின் காரியங்கள் நம்மளுடைய இருதயத்திலிருந்து தேவன் வெளியே எடுத்து போட நம்மள விட்டு கொடுப்பதும், ಐಗುಪ್ತದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಮ್ಮ ಹೃದಯದಿಂದ ತೆಗೆದು ಹಾಕುವುದಕ್ಕೆ ದೇವರಿಗೆ ನಮ್ಮ ಕರಗಳಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದು, அதுதான் பரிசுத்தமாக்கப்படுதல். ಅದೇ ಪರಿಶುದ್ಧವಾಗುವಂತದ್ದು. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர்கிட்ட கேக்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்து. ಈ ದಿವಸದಲ್ಲಿ ಕೇಳೋಣ, ದೇವರೇ என்னை பரிசுத்தப்படுத்து. ಈಗಲೇ ನಮ್ಮ ಪರಿಶುದ್ಧಪಡಿಸು. ஹalleluya. அப்படி நம்ம இருக்கிறதுல எழும்பி நிற்கலாமா? ಹಾಗೆ ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள் என்ன? ಈ ದಿವಸದಲ್ಲಿ ನಾವು ಕೇಳಬೇಕಂತ ಪ್ರಶ್ನೆಗಳು ಏನು? What are the questions that we have to ask within us? நமக்குள்ளே நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள் என்ன? நம்மளியே ಕೇಳಬೇಕಂತ ಕೆಲವು ಪ್ರಶ್ನೆಗಳು. சண்டை சச்சரவுகள் பிரிவுகளால என்னுடைய உறவுகள் பாதிக்கப்படுகிறதா? ಕಲಹಗಳಿಂದ ಜಗಳಗಳಿಂದ ನನ್ನ ಒಂದು ಸಂಬಂಧಗಳು ಬಾಧಿಸಲ್ಪಡುತ್ತಾ ಇದೆಯಾ? பொறாமையினால என்னுடைய சந்தோஷம் திருடப்படுகிறதா? ಒಂದು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿನಿಂದ ನನ್ನ ಒಂದು ಸಂತೋಷಗಳು ಅದು ಹಾಳಾಗುತ್ತಾ ಇದೆಯಾ? Is unbelief keeping me from God's promises? அவிசுவாசம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அடையாமல் போக விடுகிறதா? ಅಪನಂಬಿಕೆಯು ದೇವರಿಟ್ಟಿರುವಂತ ಒಂದು ವಾಗ್ದಾನವನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಆಗದೇ ಇರುವಂತೆ ಮಾಡುತ್ತಾ ಇದೆಯಾ? கலகம் தேவன் வைத்த அதிகாரத்திற்கு விரோதமாக எழும்புகின்றதா? ಕಲಹಗಳು ದೇವರಿಟ್ಟಿರುವಂತ ಒಂದು ಅಧಿಕಾರಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎದ್ದೇಳುತ್ತಾ ಇದೆಯಾ? நன்றி சொல்லுதலை விட்டு குறைகளையே நான் பேசிக் கொண்டிருக்கிறேனா? ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳುವುದನ್ನ ಬಿಟ್ಟು ಕೊರತೆಗಳನ್ನೇ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದೇನಾ? இன்னைக்கு வெறும் எகிப்திலிருந்து உள்ள விடுதலை மட்டும் நமக்கு அவசியம் அல்ல. ಈ ದಿವಸದಲ್ಲಿ ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾತ್ರ ನಮಗೆ ಅವಶ್ಯವಿಲ್ಲ. Let us be transformed to enter into the promised land. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள நுழைய நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். ಆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂತ ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. அப்படியே ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ಹಾಗೆ ಒಂದು ನಿಮಿಷ ಮಾತ್ರ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ, எல்லாரும் கண்களை மூடுங்க. ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿದವರಾಗಿ நம்மளை ஒப்பு கொடுத்தால் ஒழிய ಈ ದಿವಸದಲ್ಲಿ ನಾವು இந்த சின்ன காரியங்கள், ಈ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯಗಳು, இதிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும். ಇದರಿಂದ ನಾವು ಬಿಡುಗಡೆ, இது வந்து பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ಇದರಿಂದ ಪರಿಶುದ್ಧ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. ಅದನ್ನ நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? ಅದರಿಂದ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. just ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடுங்க. யாரும் அங்கங்க பார்க்க வேண்டாம். ಒಂದು ನಿಮಿಷ ಮಾತ್ರವೇ ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ, எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ಐಗುಪ್ತದಿಂದ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಹೊಂದಿದ್ದೇವೆ. ஆனா இன்னைக்கு நமக்குள்ள உள்ள விடுதலையை நாம் அனுபவிக்கிறோமா? ಆದರೆ ಈ ದಿವಸದಲ್ಲಿ ಒಂದು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ನಮ್ಮಲ್ಲಿ ನಾವು ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದೇವಾ? ஹalleluya. ஹalleluya. அப்படியே ஜெபிக்கலாமா? ಹಾಗೆ ನಾವು அப்படியே வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ಹಾಗೆ ನೀವು ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು ஆண்டவரே என்னை நான் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லுங்க. ದೇವರನ್ನು ನಾನು ಸಮರ್ಪಿಸುತ್ತೇನೆ. லார்ட் ஹalleluya. என்னை நான் ஆண்டவரே வெறுக்கிறேன் அப்பா என்று சொல்லுங்க. ನಾನು ಬರಿದು ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಅಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿರಿ. உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திட. நம்மளுடைய சுயங்களை சாகடித்தால் தான் நம்ம சுகமாய் வாழ முடியும். உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம்.